அதிராமப்பட்டினம் மேற்கு நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் ஆணையத்தின் முறைகேடுகளை கண்டித்து நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் எழுச்சிமிகு பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்புரை ஆற்றியிருக்கும் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு க. அண்ணாதுரை பிஎஸ்சிபிஎல் அவர்களே, பெரும் ஆவலோடும் மகிழ்ச்சியோடும் என்னை அழைத்து இந்த நிகழ்ச்சியில் நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற இதிலே நான் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போலவே பல முறை சொல்லப்போனால் பல நூறு முறை என்னை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டின் மீது மிக கவனமாகவும் வாக்கு திருட்டு பற்றிய விழிப்புணர்வு நம் தமிழ் மக்களிடத்திலே போய் சேர வேண்டும் என்பதற்காக பெருமுயற்சி எடுத்துக்கொண்ட முன்னாள் பேரூராட்சி மன்ற பெருந்தலைவர், நகர கழக செயலாளர், நன்றி உரை ஆற்ற இருக்கும் மரியாதைக்குரிய எஸ்.எஸ். அஸ்லாம் அவர்களே, அதே போல் இங்கு நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே திராவிடத்தின் கொள்கைகளை உள்வாங்கி இந்த மக்களுக்கு மத்தியிலே பெரும் விழிப்புணர்வு பாடல்களை பாடி ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸில் இருந்து நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மரியாதைக்குரிய அண்ணன் இறையன்பன் குட்டூஸ் அவர்களே, காங்கிரஸில் இருந்து நாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே உரை நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே மரியாதைக்குரிய அமைச்சர் சொன்னது மாதிரி நான் இதுவரைக்கும் யாரையுமே அண்ணன் சொன்னதில்லை. ராகுல் காந்தி சொன்ன எக்ஸ்ட்ரா வார்த்தையுமே முக்கியமானது. அரசியல் ரீதியாக நான் யாரையுமே அண்ணன் சொன்னதில்லை. ஆனால் நான் ஒருவரை என்னுடைய அண்ணன் என்று ஒருவரை சொல்கிறேன் என்று சொன்னால் அது மரியாதைக்குரிய நம்முடைய முதல்வர் அவர்கள் தான் என்று ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய கோவை உரையிலே சொல்லி காட்டினார். குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் என்ன அப்படிப்பட்ட ஒரு உறவு, என்ன தொடர்பு, என்ன பிணைப்பு அப்படின்னு சொன்னால், தேசிய அளவிலே பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கொடுங்கோன்மையை, ஒரு கொடும் ஆட்சியை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நம்மளுக்கு காங்கிரஸ் என்கின்ற பேரியக்கம் தேவை என்று நான் தேர்ந்தெடுத்தேன். தலைவர் ராகுல் காந்தியுடைய தலைமை தேவை என்று தேர்ந்தெடுத்தேன். ஆனா நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப, இப்பவுமே மேல இருக்கிற பெரியாருடைய அனுபவத்தை நம்ம சின்ன பிள்ளைதான் அது வேற. ஆனா நான் ஸ்கூல் படிக்கிற அந்த சிறு பிள்ளையாக இருக்கும் போது எங்க வீட்டு செவுத்துல வந்து இந்த இதெல்லாம் இருக்குவாங்க இல்லையா, வால் பெயிண்டிங்கா பண்ணுவாங்க இல்லையா, அப்படி பண்ண வரப்ப எதையுமே எங்களுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. எனக்கு இன்னும் அப்படியே கண்ணில் ஞாபகம் இருக்கிறது. எங்க அப்பா வந்து அந்த செவத்துல இருந்து அப்படியே எட்டி நின்று, அந்த செவத்துல இருந்து எட்டி நின்று போட்டு பாருங்க. ஆமா அப்புறமா போடுங்கப்பா, பேச விடுங்கப்பா. வர போட்டு பாருங்க.
பாருங்க. ஓகே ஓகே ஓகே. பாருங்க. ஏய் போல் போடா. ஏய் போடு போடா. போடு. சரி. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எங்களுக்குமான தொடர்பு என்பது அப்படி ஒரு சுவர் ஓவியம் வரையப்பட்டுக் கொண்டிருந்த போது அந்த சுவர் வழியாக பின்னால் இருந்து பார்த்து என்னுடைய தந்தையார் அவர்கள் இந்த செவரில் எங்களுடைய வீட்டு செவத்துல உதயசூரியன் மட்டும் நான் வரைவதற்கு அனுமதி தருவேன் என்று கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சுட்டிக்காட்டினார். அது இப்போதும் எனக்கு பசுமரத்தாணி போல் நினைவில் இருக்கிறது. நாங்கள் தேர்ந்தெடுக்கும் சின்னம் மட்டுமல்ல, எங்கள் வீடுகளிலும் எங்கள் இல்லங்கள் தோறும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான எண்ணமும் சிந்தனையும் விசுவாசமும் என்பது இஸ்லாமியர்களுக்கு பெரும்பான்மையான இஸ்லாமியர்களுடைய உள்ளத்திலே உறைந்திருக்கக்கூடிய ஒரு உணர்வு என்று சொன்னால் அது மிகையாக. ஆனால் ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தால் அது உண்மையாகிவிடும் என்கின்றது கோயபல்ஸுடைய தத்துவம். ஹிட்லருக்கு பாடம் எடுத்த ஹிட்லருடைய தனிப்பிரிவு செயலாளராக இருந்து ஹிட்லருக்கு மொத்த அரசியல் அறிவையும் சொல்லிக் கொடுத்தவன் யார் அப்படின்னா அவன் பேர் கோயபல்ஸ். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, ஒரு பொய்யை சொல்லு, அதை திரும்ப திரும்ப சொல்லு. ஹிட்லருடைய தியரிக்கு இன்னொரு பேர் இருக்குது, பிக் லை தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன லை தியரி? பிக் லை தியரி, பெரும் பொய் கோட்பாடு. அந்த பெரும் பொய் கோட்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய பொய்யை சொல்ல வேண்டும், அது எவ்வளவு பெரிய பொய்யாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய மனுஷன் இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லுவாரா அப்படின்னு மக்கள் நினைக்கிறார். இப்பதான் நீங்க யார நினைக்கிறீங்க? இந்தியாவில மக்கள் நினைக்கிறீங்க இவ்வளவு பெரிய ஆளு அசால்ட்டா பேசுவார். உதாரணத்துக்கு ராஜஸ்தானுக்கு சென்றால் பேசுவார், இந்தியாவில் அதிக பிள்ளையை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு, இந்தியாவில் ஊடுருவல்காரர்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லுவார். காங்கிரஸ் வந்தால் உங்ககிட்ட 2 மாடு இருந்தா 1 மாடை புரிஞ்சு முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவார். மறுநாள் இந்த ஹிந்துவிலே வருது, நம்ம யாரும் பதில் தர வேணாம், பத்திரிகையே பதில் சொல்லும். Yesterday's Prime Minister's speech was erroneous and deliberately misinterpreted. பத்திரிகை சொல்லும், பிரதமரின் பேச்சு தவறானது, வேண்டுமென்றே பிரித்து கூறப்பட்டது. பத்திரிகைகளே போடும் பதிலை கொடுக்கிறதுக்கு. அப்ப ஹிட்லருடைய தத்துவம் என்னது? பெரும் பொய் கோட்பாடு, பெரும் பொய் தத்துவம். இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லணும். அது எவ்வளவு பெரிய பொய் என்றால், போய் ஒரு பிரதமர் இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லுவாரா, அது உண்மையாக இருக்கும் அப்படின்னு பொதுமக்கள் நம்ப வேண்டும். இப்படித்தான் பொய்யை மூலமாக கொண்டு பரப்புவார்கள். அது உண்மையிலே நடக்குமா, சாத்தியமா? பொய் வந்து உண்மை யாருமா அப்படின்னா, உங்க ஊர்ல வச்சுக்கீங்கள, உங்க ஊர்ல ஒரு அண்ணாச்சி என்ன பண்ணாரு, ஒரு ஆடு வாங்கி வராது. ரொம்ப நாள் ஊரை விட்டு போனவரு ஒரு ஆடு வாங்கி வராது. அப்படி ஆடு வாங்கி வராது. அப்ப அவர் அந்த ஆடை வாங்கிட்டு வரும்பொழுது 4 இளைஞர்கள் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து, அவர் வெறுப்பேற்றவன் முடிவெடுத்து, ஒரு ஆள் முதல்ல போய், நான் இப்பதான் ஊர்ல வரீங்களா? ஆமா இப்பதான் பாக்குறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு வீட்டுல ரொம்ப பொருளாதாரம் பண வசதி அதிகமாகி போயிட்டா, அவர் நாயை கூட்டு வந்துருக்கீங்க. நாயா? அப்பா இது ஆடுப்பா அப்படின்னு. என்னங்க நீங்க யாரை முட்டாளா இருக்கீங்க? நான் படிச்ச பையன், இது நாய்ங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் பேசி பார்த்துட்டு போய் விட்டுட. அதுக்கப்புறம் 2வது ஆள் வந்தாங்க. பிளான் படி திட்டத்தின்படி 2வது ஆள் வந்தாங்க. 2வது ஆள் வந்து வாங்க இருக்கீங்க, இப்ப மாநகராட்சி ஊர்ல பார்க்க முடியல, ஊருக்கு போயிருந்தேன், சொந்த பந்தெல்லாம் பார்க்க முடியும், எல்லாம் சரிதான். எதுக்கு இந்த நாய் அப்படின்னா, நாயா இது ஆடு பார்க்கலாம்.
திரும்ப ரொம்ப நேரம் வாக்குவாதம் நடந்த உடனே பேசி அப்படியே கொஞ்சம் அவர் டவுன் ஆயிட்டார். நான் டவுன் ஆயிட்டேன். இப்போ மூணாவது ஒருத்தர் தான். மூணாவது ஒருத்தர் வந்து என்ன பண்ணா பேசிக்கிட்டு நேரம் வந்தாங்க. என்ன திடீர்னு நாயோட வாக்கிங் வர போயிட்டீங்களா? ஏன்னா நாயோட கிடையாது ஆண்டு. அப்புறம் பேசி ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் சொல்லி போச்சு. இப்ப நாலாவது ஒருத்தர் தான், லாஸ்டா ஒருத்தர் வந்து அண்ணாத்துக்கு வணக்கம் சொல்லிட்டு என்ன வாழ பண்ணலாம். அவர் சொல்ற அண்ணாத்தியே சொல்றாரு, தம்பி யாரோ ஒருத்தர் நாய் ஆடுகளை ஏமாத்திட்டு தான் பார்க்கல. ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்வதன் மூலமாக அப்படித்தான் சொன்னாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு எங்க வந்தது? இதெல்லாம் வரலாற்றுக்கு போறதுன்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு பேச்சு கூட பாருங்க. பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே. சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே. ரெட்டத்துக்கு யார் பேசுறது? விவசாயம் இல்லாம போச்சு. அதே போல நம்முடைய ரொம்ப தூரமான எழுதி வேணாம். பொய்யை வைத்து எப்படி மாற்றுகிறார்கள் அப்படின்னு, அதை வைத்து எப்படி இன்றைக்கு இந்த வாக்குத்தின் மூலமாக ஈடுபடுகிறார்கள் என்பதை நம்மால் நிரூபிக்க முடியும். நம்முடைய மரியாதைக்குரிய துணைவர் பேசினார். சமூகத்தில் நிகழும் ஏற்றத்தாழ்வுகளை பற்றி பேசினார். சமூகத்தில் நடக்கும் சாதி கொடுமைகளை பற்றி பேசினார். அதை ஆரோக்கியம் சித்தாந்தத்தை அழிக்க வேண்டும் என்று பேசினார். ஆனால் அமித் பாண்டியா என்கிற பாஜகவினுடைய தலைவர் அறிக்கைகளுடைய தலைவர் என்ன சொன்னார்? உதயநிதி ஸ்டாலின் இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறார். அப்படின்னு பொய்யை பரப்பினார்கள். அந்த பரப்பப்பட்ட பொய்யுடைய விளைவு சாதாரண பாஜகவை நாம் இன்றைக்கு எதிர்கொள்வது நம்முடைய முதல்வர் எதிர்கொண்டா அப்படி எதிர்கொள்ளலாம். அவரை உயர்த்தாப்பது சாதாரண விஷயம் அல்ல. அவருடைய அந்த எதிர்ப்பை ஏன் இந்த இஸ்லாமிய சமூகம் குறிப்பாக உயர்வாக பார்ப்பது என்று சொன்னால், இந்தியாவின் பல முதல்வர்களால் சோதித்து காட்ட முடியாத, இந்தியாவின் பல முதல்வர்களால் அதை எதிர்த்து உறுதியாக நிற்க முடியாத ஒரு நிலையில் நம்முடைய தலைவர்கள்தான் பாரதிய ஜனதா கட்சியின் அத்தனை கொள்கை புறத்தை எதிர்ப்புகளை தாண்டி வெற்றிகரமான ராஜ்யத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார். என்ன எதிர்ப்பாங்க? ஆனா முடிவவர்களுக்கு சிறையாகவோ அல்லது அவர்களுக்கு பாஜகவுக்கு பணிந்து செல்ல வேண்டியதாக இருக்கு. ஆனால் நம்முடைய முதல்வர் எதிர்ப்பதோ மட்டுமல்லாமல் எங்களுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக சர்வசிக்ஷா அபியானுடைய திட்டத்தின் 2000 கோடியை நீங்கள் தராவிட்டாலும் தமிழ்நாடு தன்னுடைய மாநிலம், கர்நாடகத்திலே நாம் தன்னுரிமை பெற்ற மாநிலம் எங்களால் இந்த சித்தாந்தத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாத ஒரு மாநிலத்தை வளர்க்க முடியும் என்று இந்தியாவில் முதல்வர் பிறந்தார் என்று சொன்னார். இந்த மாநிலம் வளர்த்தார். பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்றார்கள். ஆனால் மாறாக நாங்கள் தேசிய கட்சியில் இருப்பதனால் நம்ம பயணம் அத்தனை வட மாநிலத்திலும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக இந்த மாநிலம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல குறிப்பாக வட மாநிலத்திற்கு பாதுகாப்பான மாநிலம் இந்த மாநிலம் என்று சொன்னார். அது பெரிய பிரச்சாரம் பண்ணார். அதுல ஒரு யூடியூபர் ஒரு கட்டம் மேல போய் இதற்கு அடிச்சாங்க, கொண்டுட்டாங்க, இதற்கு தூக்கம் ஆயிட்டாங்க. அவன் வாழ்க்கையிலே நீங்க இப்படி ஒரு பகுதியை போடணும்னு கனவில் கூட நினைக்க முடியாத அளவுக்கு அவனை சேவை நடத்தி அவனை சட்டத்தை அமைத்து இப்படிப்பட்ட பள்ளிகளுக்கு தனியாற்றில் ஒரு சாதித்து காட்டி வர முடியும் எங்கள் வேளாண். ஆனால் நான் தமிழக முதல்வர் அவர்களோடு நம்முடைய மரியாதைக்கு முதல்வர் அவர்களோடு பீகாரை சென்ற போது இந்த வாக்கு திருட்டுக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த யாத்திரையில் மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த மக்களுடைய மனநிலை என்னவா இருந்துச்சுன்னா, நம்ம இந்த ஊர்ல நம்ம பார்க்கிறோம், நம்ம முதல்வரை கிராஸ் பண்ணி போனா கூட சதுர்ந்து போயிடுவாங்க. ஆனால் பீகாரிலே மிகப்பெரிய மக்கள் எழுச்சி. அந்த எழுச்சிக்கு முக்கியமான காரணம், அந்த எழுச்சிக்கு மிக முக்கியமான காரணம், அந்த மண்ணின் மக்களுடைய உள்ளங்களிலே ஒரு விசுவாசம் இருக்கிறது. நாம் நம்முடைய மண்ணில் வாழ முடியாம, உணவருந்த முடியாம நாம் சென்றுகின்ற ஒரு மாநிலம் நமக்கு உணவளிக்கின்ற மாநிலத்தின் முதல்வர் வருகிறார் என்று அந்த மாநில மக்களின் உணர்வை நன்றி உணர்வை என்னால் பார்க்க முடிகிறது. முதல்வர் பேசும்போது மக்கள் ஆர்ப்பாட்டம் என்றார். இவங்க சொல்ற மாதிரி ஒரு கோயில் சொன்னார். வடநாட்டில் ஏற்றுக்கல, வடநாட்டு மக்கள் வந்து விருப்பாக்குறாங்க, பயங்கர நிறைய பார்க்கிறது. என்ன வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எங்க தலைவர்
இதுவரை முதல்வர்களுக்கு என்னெல்லாம் பேசிக்கணும் எல்லாத்தையும் நீங்க பார்த்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது சம்பந்தமான எக்ஸ்ல உள்ளது, பேஸ்புக்ல இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வராதா பீகார் மக்கள் என்ன பண்ண போறாங்க எனக்கு ஒரு யோசனையா இருந்தது. அந்த அளவுக்கு ஏன்னா ஃபுல்லா சென்டிமெண்டா ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு இவங்க கட்டி வச்சிருந்த அத்தனை வீடப்போம் இதைத்தானே நைட்டெல்லாம் உட்காந்து ஒட்டிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் இறங்கி அங்க போய் தான் ராகுல் காந்தியோட சேர்ந்து ராகுல் காந்தி அவர்களோடு வேலைக்கு போவோம். இங்க ஏர்போர்ட்ல இருந்து தலைவர்களை சந்திக்க சொல்லும்போது நம்மளுடைய முதல்வர் தனியா போறாரு, வீடுன்னு பார்த்தா அவங்க மட்டும்தான். அப்படி செல்லும் பொழுதே மக்களுடைய ஆர்வம், அந்த பீகார் மக்களுடைய நன்றி பொங்கிய ஒரு உணர்வு, ஒரு வரவேற்பு அங்கு நம்மால் காண முடிந்தது. எப்போது ஒரு திருடன் இதுக்கு மேல நம்மளால பொய் சொல்ல முடியாது, பொய் சொல்லி வாக்கு பெற்றது போதும், இதுக்கு மேல நம்ம பொய்யை பேசியே நம்மால் வாக்குகளை பெற முடியாது என்று அவர்களுக்கு உறுதியானதோ அப்போதுதான் கடந்த தேர்தலிலே இவர்கள் வாக்குக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட எக்ஸ்போசர், எப்படி எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆனாங்க அப்படின்னா நான் எந்தெந்த மாநிலங்களில் ஜெயிக்க முடியாத உங்களுக்கு எல்லாம் ஒன்றை சுட்டிக்காட்ட இந்த வாக்குக்கு தொடங்கியது மகாராஷ்டிராவிலே, ஹரியானாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் சேர்ந்து தேர்தல் வர வேண்டியது. காரணம் அதுக்கு முன்னாலே தொடங்கிச்சு அப்படின்னு சொன்னா தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் முறை, தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் முறை ஜனநாயக பூர்வமாக இருந்தது. ஓரளவு ஜனநாயக பூர்வமாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னா எதிர்கட்சியிலிருந்து ஒரு உறுப்பினர், உச்சநீதிமன்ற நீதிபதி, பிரதமர், சட்டமைச்சர் 4 பேர் இருப்பார். 4 பேர் சேர்ந்து தேர்தல் ஆணையர்கள் நியமிப்பாங்க. இதுக்கு இடையில அருண்கோயில் அப்படின்னு ஒரு தேர்தல் ஆணையர் நியமிப்பார். அந்த அருண்கோயில் 1990 பஞ்சாப் தேர்தல் IAS ஆபீசர். அவரை நியமித்தவுடன் வழக்குகள் பாய்ந்தது உச்சநீதிமன்றத்தில். எப்படி நியமிக்க முடியும்? நான் இஷா சொல்லிட்டேங்க, சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அப்படியா சொல்லுவது தகவல் மாற்றம் எங்க விட்ட அருண்கோயில் என்கிற ஒரு IAS ஆபீசர். அந்த IAS ஆபீசர் தேர்தல் ஆணையம் நியமிக்கிறார். நியமித்து அந்த அது ஒரு நியமனம் செல்லாது என்று உச்சநீதிமன்ற வழக்கு. அப்படி வழக்கு போனா உச்சநீதிமன்ற நீதிபதி KM ஜோசப் குறிக்கிறார், ஏண்டா உங்க திருத்தலத்துக்கு ஒரு நியாயம் வேணாமா? ஒரு சாதாரண பிரைவேட் கம்பெனில ஒருத்தன் வேலை செஞ்சா கூட அவனுக்கு நோட்டீஸ் பீரியட் எவ்வளவு நாள் டைம் தருவாங்க? ஒரு அந்த வேலையில் நிற்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 3 மாசம் சொல்லுவாங்க அந்த வேலையில் நிற்க முடியாது. இவங்க IAS ஆபீசர் வாலண்டியரா ரிட்டையர்மெண்ட் வாங்கிருக்காரு. அருண்கோயில் இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் வாங்குற வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் வாங்குற நாளைக்கு அவருக்கு ரிட்டையர்மெண்ட் அக்செப்ட் பண்றாங்க, BRS அக்செப்ட் பண்றாங்க. மறுநாளுக்கு அவர் தேர்தல் ஆணையராக நியமிக்கக்கூடிய பரிந்துரைக்கு அவருக்கு பேர் போதும். 4 நாளில் மிகச்சிறியாக 1 வாரத்தில் 7 நாளில் அவர் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படுகிறார். இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போகிறது. We are not questioning his credibility, but we are questioning the procedure followed. நீ IAS ஆபீசர் தான், அதை கொஸ்டின் பண்ணல. ஆனால் உன்னை நியமிப்பதற்கு பின்பற்றப்பட்ட நடைமுறை சரியானதா? இதற்காக இப்படி நடைமுறை மாற்றினீர்கள். அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கக்கூடிய முறையில் ஒரு எதிர்கட்சி உறுப்பினர், ஒரு நீதிபதி, பிரதமர், பாஜக இன்னொரு அமைச்சர், சட்ட அமைச்சர், இவங்க 4 பேர் இருந்தால் இதிலிருந்து நீதிபதி நீக்கிவிட்டார். நீக்கிவிட்டு 3 பேர் சேர்ந்து கொண்டு எதிர்கட்சி உறுப்பினருக்கு வேலையை அவர் சொல்றது இதுவே செல்லாது. அப்படி செல்லாமல் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு ஏன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானேஷ்குமாருக்கும் தலைவர் ராகுல் காந்திக்கு ஒன்றும் வழக்கப்படுவாங்க கிடையாது. ஞானேஷ்குமார் தலைமை தேர்தல் ஆணையர் ஏன் தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிட்டு கேட்கிறார்? ஏன் ஞானேஷ்குமாரை வாக்குப்பெறும் என்று சொல்கிறார்? ஏன் இந்த வாக்குத்திற்கு தலைமை தாங்குகிறது என்று சொல்கிறார்? ஞானேஷ்குமார் என்கின்ற இந்த வகையில் திட்டமிட்டு பாரதிய கட்சி தேர்தல் ஆணையராக நியமித்து அதன் மூலமாக மகாராஷ்டிராவில் இதற்கு பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கக்கூடிய வெற்றி என்பது மிகப்பெரிய அளவிலான வாக்குத்திற்கு மூலமாக பெறப்பட்ட வெற்றி. காரணம், ஹரியானாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் சேர்ந்து தேர்தல் வர வேண்டும். சட்டமன்ற தேர்தல் சேர்ந்து வரணும். ஆனால்
தள்ளி போட்டாங்க தேர்தல். உங்களுக்கு எல்லாம் ஜனநாயக நாட்டில் எப்படி கேள்வி தாக்குகிறார்கள், எத்தனை சுதந்திர போராட்டத்தை தியாகம் செய்து ஆங்கிலேயருடைய போராட்டத்தில் இருந்து இந்த மண்ணை மீட்டி ரத்தம் சிந்தி தூக்கில் தூங்கி குடும்பத்தை குட்டிகளை இருந்து சேரப்பட்டு பெற்ற இந்த இந்திய தேசத்தின் சுதந்திரத்தை தன்னுடைய காவலில் போட்டு வாழ்கிற வரையில் நாகசுமாரன் என்று இறுதியாக காவல் ஏன்தான் தேர்தல் 6 மாசம் தள்ளி போடணும்னு கேட்டா, பீகாரில் மழை பெய்கிறது, வெள்ளம் புறப்படுத்து ஓடுது, 13 கோடி பேரை பரிசீலித்து அது 7 கோடி பேர் பதவியேற்றவர்களாக நீக்கிவிட்டோம். கரெக்டா பண்ணிருக்கோம். எத்தனை நாள்ல பண்ணீங்க? முக்கியமான மக்களே, எத்தனை நாள்ல பண்ணீங்க? இத 25 நாள்ல 13 கோடி பேர் கணக்கெடுத்திருக்கிறாங்க. இதை 25 நாள் முடிச்சாங்க. ஹரியானாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் சேர்ந்து தேர்தல் வரணுமே, எதுக்கு மகாராஷ்டிரா தேர்தல் 6 மாசம் தள்ளி போட்டேன் அப்படின்னு கேட்டா, காரணம் சொன்னா பாருங்க, தேர்தல் அடையும் மழை பெய்யுது. அந்த மாதிரி சிரிப்பா சிரிக்குது ஜனநாயகம். 6வது நாள் மகாராஷ்டிரா தேர்தலை தள்ளி போட்டார்கள். லாரி நடிக்கி பெஹரா சீல் என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். அது அங்கேயும் காட்டினார். அங்கும் தமிழக முதல்வரின் திட்டத்தில் காப்பீடு பெண்களுக்கு 1500 ரூபாய் என்று கொடுத்தார்கள். அதை கொடுத்துட்டு ஓபிசி நாடியை செய்தார்கள். ஓபிசி அனைத்து சாதிகளுக்கும் பதவிகளை கொடுத்தார்கள். வாக்கு குறித்து ஈடுபட்டார்கள். பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நியூ ஓட்டர்ஸ் வென்றவருடைய கணக்கு 32 லட்சம் மொத்தம் அபிஷியல் கணக்கு. 32 லட்சம் பேர் புதுசா வந்திருக்காங்க தேர்தலில் வாக்கு போடுறதுக்கு. ஒட்டுமொத்தமாக சட்டப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக மகாராஷ்டிராவிலே பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி புதிய வாக்காளர் 32 லட்சம் பேர் கூடியிருக்கும். மக்களே, இந்த ஜனநாயகத்தை எப்படி கேள்வி கேள்வார்கள் சொல்கிறேன், அநீதியை நீட்டிருக்கிறார்கள் சொல்கிறேன். ஒட்டுமொத்தமாக அதிகாரப்பூர்வமாக 35 லட்சம் புதிய வாக்காளர் என்றால் மகாராஷ்டிரா தேர்தலில் வாக்களிப்புக்கு பின்னால் வளர்ந்த கணக்கின்படி புதிதாக வாக்களித்தவர்கள் 40 லட்சம் பேர். எத்தனை வித்தியாசம்? 10 லட்சம் வித்தியாசம். இது வாக்குத்திருக்கிறதா? வெட்டம் மானம் சூடு சோழன் என்று ஒன்று இருந்திருந்தால் கேட்கப்படும் கேள்விகளுக்கு நியாயமாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். வாக்குத்திருக்கு மகாராஷ்டிராவில் இருந்தது, ஹரியானாவில் நடந்தது, பிறகு மகாராஷ்டிராவில் முடிந்தது, கர்நாடகாவில் ஏற்கனவே முடிந்துவிட்டது. இப்ப அமலப்படுத்த வாக்கு நான் கூட ஒரு கேட்டார், அவங்களுக்கு சும்மா சொல்றாரு. எஸ்ஐஆர் வேற தலைவர் ராகுல் காந்தி சொல்ற வாக்கு இருக்கிறார். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எஸ்ஐஆர் பீகார்ல சட்டப்பூர்வமாகவே தனக்கு ஓட்டு போடாமல் நீக்கிறது. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று எடுத்து எல்லா வாதங்கள் உட்கார்ந்து ரொம்ப அழகாக கேட்க மாட்டாங்க. அவனுக்கு அறிவு இருந்தா அப்ப அவர் இந்த கேள்வி கேட்கிறார். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல இந்த ஆளுநர்கள் இருந்திருப்பாங்க, பிஎல்ஓக்களாக காங்கிரஸ் கட்சியாக இருந்திருப்பாங்க இல்லையா? அதை நீங்களே பார்த்துக்கணும் இல்ல, சரியா பார்த்துக்கொள்ள. ஆனால் நியாயமாக என்ன நடந்தது? பூத் லெவல் ஆபீசர்கள் செய்ய வேண்டிய வேலையை பாரதிய ஜனதா கட்சியின் பூத் லெவல் மேலிடங்களுக்கு செய்ய வைத்தார்கள், பிஎல்ஏ செய்ய வைத்தார்கள். கட்சி ஆட்கள் உள்ளே இறங்கினார்கள். அவர்கள் உள்ளே இறங்கி யாரெல்லாம் அவங்க ஓட்டு போடுவா, யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு தெரியும். பூத் தெரியும். அப்ப போய் அதுல யாருக்கு மெயினா தாக்கல் செய்யப்பட்டவர்கள் யார் தெரியுமா? யாரை குறிவைத்து யாருடைய வாக்குகளை நீக்கிறாங்க தெரியுமா? அங்கு குறிவைத்து நீக்கப்பட்டது ஒடுக்கப்பட்ட மக்களின் வாக்குகளும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளும் குறிவைத்து நீக்கப்பட்டது. அது எப்படி உறுதியா சொல்லலாம்? சர்க்கார் கமிட்டியின் அறிக்கையின்படி இந்தியாவில் அடிமட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களும் தலித்துகள். அந்த தலித்துகளும் இஸ்லாமியர்கள் வாக்களிப்பதில்லை என்பதை உணர்ந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சி இந்த கர்நாடகாவில் அளந்து எக்ஸ்போஸ் பண்ணார். தனக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக ஒரு பெண்மணி ஒரு காட்டில் உட்கார வச்சு வீடியோ எடுத்து பத்திரிகையாளர் சந்திப்பில் ராகுல் காந்தி காட்டினார். அந்த சொல்றாரு, என்னுடைய வாக்கு நீக்கிட்டாங்க, நீக்க முயற்சி இருக்கிறாங்க, வேற போன் நம்பர் நீக்க முயற்சி இருக்கிறாங்க. எனக்கு தெரியாது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை, எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி இந்த தேசம் சென்றது. உச்ச நீதிமன்றத்திலே ஜனநாயகத்தாகவும் ஆணவத்தோடும் தேர்தலை தடுத்துள்ளது. செட்டு போனவர்கள் நீக்கி இருக்கிறோம் தேர்தலை சொன்னது.
செத்து போனவர்கள் தான் நீக்கி இருக்கிறோம். நீக்கப்பட்டவர்கள் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு தெம்பு இருந்தா யாராவது காட்ட முடியுமா என்று கேட்டது. நீதிமன்றம் உங்களுக்கு தெம்பு இருந்தா யாராவது நேரம் காட்ட முடியுமா என்று கேட்டது. யோகேந்திர யாதவ் அப்படிங்கிறது வந்து ஆங்கிலேய வழக்கு. மறுநாள் இறந்து போனதாக சொல்லப்பட்ட 3 பேரை உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்தார்கள். இந்த 3 பேர் நீங்கள் இறந்திருப்பதாக சொன்ன பட்டியலில் இருக்கிறார்கள். இப்போது என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது நியாயம் நேர்மை அறம் எதுவுமே கேட்டவர்கள் என்ன சொன்னது தெரியுமா? உச்ச நீதிமன்றத்திலே என்று சொன்னது. டிராமா பண்ண கோட்டம் வந்து யார் டிராமா பண்றா? உங்களெல்லாம் இந்த தேசத்திற்காக கரை கட்டி தன்னுடைய விண்வெளியை ஏற்ற மேலாண்மை சுகாதாரம் இருந்தால் தன்னுடைய பின்பை செலுத்தை கட்டி இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக 10 ஆண்டுகள் சிறையிலே புகுந்து சிறையிலே கடந்து தன்னுடைய இளமையை கழித்த தேவரால் மேலும் இந்த மண்ணிலே போராடிப்பட்ட சுதந்திரம். இந்த சுதந்திரம் கட்டமைத்த கட்டமைப்பு தான் இந்த ஜனநாயகம். புதிதாக திருமணம் முடித்து இந்திரா காந்தியும் பெரோஸ் காந்தியும் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அதன் காரணமாக இந்திரா காந்தி அவர்கள் ஒரு சிறையில், பெரோஸ் காந்தி புருஷன் ஒரே காலகட்டத்தில் கணவன் ஒரு சிறையில், மனைவி ஒரு சிறையில் என்று அழைக்கப்பட்டு இப்பொழுதெல்லாம் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு பிறப்பட்ட சுதந்திரத்தில் அமைக்கப்பட்ட ஜனநாயகத்தில் இடங்களுக்கும் இந்த சுதந்திரத்திற்கும் எந்த சம்பந்தமும் அழைத்த கூட்டம் இந்த மண்ணிலே ஆட்சியிலே அமர்ந்து கொண்டு ஜனநாயக தூண்களை அடித்து வைத்து ஜனநாயக தூண்களை சிதைத்தெடுத்து தேர்தல் ஆணையத்தை வேறுபட்டதாக மாற்றி நரேந்திர மோடி சொல்றார். நீ வர தேர்தல் அதோட காமெடி என்னன்னா பேர் வந்து புரட்சி கவிதாசன் அப்படின்னு ஒருத்தர் தனியாக டிவைட் வந்தார். அவர் சொன்னாரு தேர்தல் ஆணையத்துக்கு நம்மளுக்குமான ஒரு உறவு என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் சொன்னார், நான் சொல்லல, அவர் சொன்னார் தேர்தல் ஆணையத்துக்கு நம்மளுக்குமான உறவு எப்படி இருக்கணும்னா ராமர் சீதை உறவு மாதிரி இருக்கணும். நம்ம வந்து சீதையுடைய கற்ப சந்தேகப்படக்கூடாது. நீங்க தான் இதிகாசம் படிக்கிறீங்க, அது என்ன கீழே இறங்காங்க, அது பேர் என்ன சொல்லுவாங்க, அக்னி பரீட்சை தானே அது. நான் கேட்டேன் என்ன சீதை எதுக்கு அக்னி பரீட்சை பண்ணாங்க, எப்ப பண்ணாங்க? நீ சொல்றதே எப்ப பண்ணாங்க? சந்தேகம் பண்ணாங்க. அப்ப நான் சந்தேகப்படுறேன், நான் என்ன சந்தேகப்படுறேன்? உங்களுக்கு கவனம் என்ன? ஒரு எதிர்கட்சி தலைவருடைய பொறுப்பு என்ன, கடமை என்ன? நாட்டுல எல்லா மிஷனையும் கரெக்டா செயல்படுதா இல்லையா அப்படிங்கிற உறுதி செய்ய வைக்கப்படும் தலைகளை பக்கிட்டு கேட்கிறாங்க. ராகுல் காந்தி எல்லா நிர்வாகம் மூட்டு இருக்கு, நாங்க குற்றத்தை சொல்றோம். இதை நிறுத்த வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? அதிகாரி யார்கிட்ட இருக்கு? மிஷினரி யார்கிட்ட இருக்கு? ரெக்கார்டு யார்கிட்ட இருக்கு? கேட்டா டக்குன்னு சொல்லிடுவா டிஜிட்டல் இந்தியா. இது டிஜிட்டல் இந்தியா. அதை வெக்கம் கட்டவங்க டிஜிட்டல் இந்தியாவை கேரளாவிலிருந்து ஒரு எம்பி எழுதி கேட்கிறார். கேரளாவில் லேண்ட்ஸ்லைட் இருந்துச்சுல, நிலச்சரிவு ஏற்பட்டது. நிலச்சரிவு சட்டங்களோட எண்ணிக்கை எத்தனை பேர் அமைச்சர் சொல்ல தெரியாது. ரெக்கார்டில் எஸ்சி அட்ராசிட்டிஸ் எதிராக மருத்துவ தற்கொலை செய்து கொண்டாங்களே, 20 தற்கொலை செய்து கொண்டவர்கள் எண்ணிக்கை அமைச்சர் சொல்ல தெரியாதுங்க. கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இறந்து போனார்களே, இறந்து போனவர்கள் எண்ணிக்கை என்ன தெரியாதுங்க. இவர்கள் சொல்கிறார்கள் டிஜிட்டல் இருக்கு. அதுல உச்சகட்ட காமெடி என்ன தெரியுமா? சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு பூத்துக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சிருக்கீங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிட்டா தெரிஞ்சிடும் ஒரே ஆள் 3 பேர் ஓட்டு போட்டானா இல்லையா, ஒரே ஆள் 3 ஓட்டு போட்டானா இல்லையா, நீ சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டி பார்க்கலாம் அப்படின்னா ஐஏஎஸ் படிச்ச அறிவாளி ஞானேஷ்குமார் பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்றாரு, நம்ம வீட்டு பொம்பளைங்க எல்லாம் வந்து ஓட்டு போட வந்திருப்பாங்க, அந்த பெண்கள் எல்லாம் அந்த வீடியோ எடுத்துப்பாங்க இல்லையா, அதை வெளியிட முடியுமா, அதை வெளியிட முடியுமா அப்படின்னு. நான் என்ன கேட்டேன், எடுத்ததை வெளியிடுவது மட்டும்தான் பிரச்சனையா? அதே பெண்கள் வாக்கு போட ஒரு வீடியோ இருக்கு, அப்ப அவங்க கேட்டிருக்கீங்களா? இல்ல அது வந்து கிரெடிபிலிட்டிக்காக, அதே கிரெடிபிலிட்டிக்காக சொல்ற வெளியே
என்னைக்கு டிஜிட்டல் இந்தியா? இந்த மண்ணில் எத்தனை பேர் இருந்தார்கள்? விவசாய போராட்டம் எத்தனை பேர் இருந்தார்கள்? அரசுக்கு அங்கீகாரக்கூடிய கணக்கில்லை. ஆனால் நியாயப்படி 70 பேருக்கு மேலாக இழந்திருக்கிறார்கள். அரசுக்கு கணக்கில்லை. இந்த லட்சணத்தில் இருக்கும் இந்த அரசுதான் வாக்கு திருட்டில் ஈடுபடுகிறது. உச்ச நீதிமன்றத்திலே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று எடுத்துக்கொண்டு 24 டாக்குமெண்ட்ல 17 டாக்குமெண்ட் எடுத்துக்கணும். இது உத்தரவாதம் என்னன்னா, ஆனா இது தமிழ்நாட்டில் வரப்போம். மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும். ஆதார் கார்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். ஆதார் கார்டை ஒன்னாவது டாக்குமெண்டாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார்கள். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு மேல வழக்கு போயிட்டே இருக்கு. முதல்ல இந்த வழக்குடைய தன்மை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் புரட்சியில் எப்படியெல்லாம் மாற்றங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இது சம்பந்தமான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்த போது எஸ்ஐஆருக்கு எதிராக வழக்கு கொடுத்த அப்பல் வழக்கறிஞர்கள் சொன்னார்கள், ஆதார் கார்டை ஏற்றுக்கணும்னு சொல்லுங்க, இந்த வழக்கு முடிய வரைக்கும் எஸ்ஐஆர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. இல்ல இட் இஸ் ஆல்ரெடி அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொன்னார் நீதிபதி. இல்ல அப்படி ஒன்றும் தேவையில்லை, அப்படியே போட்டோம். ஒரு பட்டம் படாமையே நீதிமன்றத்தினுடைய செயல்பாடு இருந்து கொண்டே இருந்தது. மக்கள் எழுச்சி பீகாரில் வைத்தது. தலைவர் ராகுல் காந்தி யாத்திரை சென்றார். மக்கள் பேசுகிறார்கள். அது அடுத்தடுத்து மாநிலங்களுக்கு சென்றது. நம்முடைய தமிழகம் அறிவித்தார். ராகுல் காந்தி நடத்தும் யாத்திரையில் நானும் தமிழகத்திலிருந்து கலந்து கொள்கிறேன் என்று சொன்னார். உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய போக்குவரத்து ஆஹா, வரலாறு படைக்கின்ற தமிழகத்தின் முதல்வர், இதுவரை அனைத்திலுமே முதன்மையில் இந்த ஒரு மாநிலத்தின் முதல்வர் வரலாற்றை திருப்பி போவதற்கு பீகாரின் வாசகர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அதற்கு பின்னர் தீர்ப்பு வந்தது. மிகப்பெரிய தீர்ப்பு வந்தது. 65 லட்சம் வாக்காளர்களின் பட்டியலும் நீக்கப்பட்ட 65 வாக்காளர்களின் பட்டியலும் தேர்தலும் வெளியே சொல்றது வரலாறு மாறியது. அது எப்படின்னா, மக்கள் எழுச்சி மிக்க ஒரு தலைவர், மக்கள் எழுச்சி மிக்க ஒரு போராட்டம் அது முன்னெடுக்கப்படும் போதுதான் நீதிமன்றத்தின் கதவுகள் கூட போக்குகள் கூட திரும்பி பார்ப்பதை நம்மால் பார்க்கணும். ஆனந்த நீதிமன்றம் அப்படி ஒன்று சொல்லவே இல்லை. ஏன்னா நீங்க 65 லட்சம் பேர் வழக்கை வெளியிடணும்னு சொன்ன போது நீங்க வெளியிட்டா என்ன அப்படின்னு கேட்ட போது தேர்தல் என்ன சொல்லுச்சுன்னா they are not obliged அப்படின்னு சொல்லுச்சு. they are not obliged to release it. அப்படி சொன்ன தேர்தல் ஆணையத்தை வெளியிட வைக்கிறது. அது எப்படி வெளியிட வைக்கிறது தெரியுமா? மொத்தம் 6 கட்டளைகள். மாநில தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெப்சைட் முழுமையாக வெளியிட வேண்டும். 60 லட்சம் பேர் பட்டியல். ஒரு வெர்னாக்குலர் நியூஸ் பேப்பர், பீகாரிலேயே அதிக மக்கள் படிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையில இந்த செய்தி வெளிவர வேண்டும். லோக்கல் ரேடியோ வெளியிட வேண்டும். லேபிள் புரிஞ்சுக்கிற மொழியிலே வாசகத்தை அமைய வேண்டும். பூத் லெவல்ல போய் ஒவ்வொரு பூத்திலையும் யாருடைய பெயர் ஈடுபட்டிருக்கிறதோ அது ஒட்டப்பட்டு அந்த ஒட்டப்பட்ட பேப்பரில் தெளிவாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் பெயர் விடுபட்டிருந்தால் நீங்கள் ஆதார் கார்டு காப்பியை கொண்டு வந்து உங்களுடைய வாக்கை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிருக்கு. போராட்டம் நீங்களே ஆதார் கார்டு கொடுத்தது, இவங்களே ஒரு ஆதார் கார்டு பெரிய சாதனை, ஆதார் கார்டு இல்லாத அது இல்லை இது இல்லை, ஆதார் கார்டு கொண்டு வருவா ரேஷன் இல்லை, ஆதார் கார்டு ஆதார் கார்டு உத்தரவில்லை. ஆனா இவங்க என்ன சொல்லிட்டு ஆதார் கார்டு ஏற்றுக்கிறாங்க. அவர் உச்ச நீதிமன்றம் போய் அதை மாற்றி திரும்ப ஏற்றுக்கிறாங்க. இப்ப சமீபத்திலே கர்நாடகாவிலே ஆனந்திலே வாக்காளர்கள் பெரிசல், அதாவது ராகுல் சொன்னார், விடிய காலையில் 4 மணிக்கு எந்த கவர்மெண்ட் ஒர்க் ஆகும், விடிய காலையில் 4 மணிக்கு ஒருத்தர் என்ன செய்ய முடியும்னா 33 செகண்ட்ல 3 வாக்கு நீங்க இருப்பாங்க. சிஸ்டமா பண்ணிருக்காங்க. எவ்வளவு பேர் ஆபத்து. இது எப்ப தெரியும் அப்படின்னா, இந்த மண்ணிலே வாழ்ந்து, இந்த மண்ணிலே பணி செய்து, இந்த மண்ணிலே களமாடி, இந்த மண்ணிற்காக அனைத்தையும் செய்து ஒரு நாள் நாம் எழுந்து நிற்கும் போது உனக்காக வாக்கு கிடையாது என்று துரத்தப்பட்டால், நாம் துரத்தப்பட்டால் எழுதி உனக்கு எதனால நாடு கிடையாது. பூர்வ எடுத்துக்காக 3 பேர் வாக்கு நிற்கிறான். கரெக்டா சீரியல் நம்பர் 1 தான் எடுத்துக்கிறான். சீரியல் நம்பர் 1 வேலை எல்லாம் தெரியல. கர்நாடகாவுக்கு வெளியே போன் நம்பர் யூஸ் பண்ணிருக்கான். கர்நாடகா உள்ள போன் நம்பர் இல்லை. இதற்குத்தான் தலைவர் ராகுல் காந்தி கேட்டார். 3 கேள்விகளை தேர்தல் ஆணையத்தை வைக்கப்பட்டது. 3 கேள்விகள். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இதனுடைய ஐபி டெஸ்டினேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க, யூஸ் பண்ணி நீக்கிருக்காங்க.
இந்த டெஸ்டினேஷன் ஐடியை கொடுங்க அப்படின்னு ஒரு நாள் 2 நாள் அல்ல மக்களே, பொதுமக்களே நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் 2 நாள் அல்ல, டெஸ்டினேஷன் ஐடியை கொடுங்க, இதனுடைய ஓடிபி போர்ட்டலை கொடுங்க என்று 3 கேள்விகளை முன்வைத்து கர்நாடகாவின் சிஐடி வழக்கப்பதிவு செய்து 18 மாதங்களாக 18 கடிதங்கள் தேர்வாணையத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. எந்த கடிதத்துக்கும் முறையாக தேர்வாணையம் பதில் சொல்லாமல் இந்த முறைகளில் ஈடுபட்டவர் யார் என்பதை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கும் தேர்வாணையம் தன்னுடைய முறையை மறந்து, தன்னுடைய பொறுப்பை மறந்து, தன்னுடைய நியாயத்தை மறந்து திருத்தமாக நடைமுறையின் வாக்கு குறிப்பிட்டு இன்றைக்கு குறைந்துவிட்டதுதான் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய ஆழம். மிகப்பெரிய ஆழம். யாருக்கு சொத்து இந்த சுதந்திரம்? யாருக்கு சொத்து இந்த ஜனநாயகம்? சுதந்திரம் பெற்று அவருடைய புதிய சுதந்திரமாக பெற்றிருந்த இந்த காலகட்டத்தில் இந்த அரசமைப்பு சட்டத்தில் இந்தியாவே இல்லை, இந்திய சட்டம் இல்லை, இந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தன்னுடைய ஆர்கனைசேஷன் பத்திரிகை எழுதியவர்கள் தான் இந்த ஆலோசத்தின் போக்கத்தார்கள். ஏற்றுக்கொள்ள முடியாது என்று 51 ஆண்டுகள் தன்னுடைய அலுவலகத்திலே இந்த தேசப்பணியை ஏற்றாமல் தான் இந்த அரசத்தின் போக்கத்தார்கள். தைரியமா வந்து அவர் எழுதினார் என்பதற்காக, அவர் வழிமுறைத்தார் என்பதற்காக, ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியின் வழிமுறைத்தார் என்பதற்காக சாதிய வன்மத்தை காட்டி அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தன்னுடைய ஆர்கனைசேஷன் பத்திரிகையை எழுதிய கையாளுகிறார். ஏன்னா நீ உழைச்சிருந்தா, நீ கஷ்டப்பட்டிருந்தா, I beg to remain humble servant. ஆங்கிலேயர்களே, உங்களுக்கு அப்படியே அடிபணிந்து செல்வதாக இருக்கிற என்று எழுதி கொடுத்த சாலத்தை தூக்கி வைத்தவர்கள் நீங்கள். நாங்கள் சாகும் கடைசி நொடியில் கூட இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகை என்றார். ஏன் தமிழ்நாடு ஏன் ஒரு எட்டிக்காக வெளியே தெரியுமா? மகாத்மா காந்தி மீது இவர்களுக்கு என்ன வன்மம் இருந்ததோ அதே வன்மம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினிலும் இவர்களுக்கு அதே வன்மம் இருக்கிறதுதான் வரலாற்று உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, அறிவும் அறிவியலும் அமெரிக்காவிற்காக, அறிவும் அறிவியலும் அமெரிக்காவிற்காக, அழகு ஆங்கிலம் பிரிட்டனுக்காக, ஸ்பைசஸ் வாசனை திரவியங்கள் இலங்கைக்காக, பூத்து குடும்பம் மலைகளும் சுற்றுலா தலங்களும் சுவிட்சர்லாந்துக்காக. பல இனம், பல மொழி, பல ஜாதி, பல மதங்கள், பல குழுக்களாக பிரிந்திருந்தாலும் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்தியா என்று சொல்வதுதான் இந்த இந்தியாவுக்கு அழகு. அந்த இந்திய தன்மையை காப்பது, அந்த இந்திய தன்மையை காப்பது இந்தியாவின் முதன்மை மாநிலம் தமிழகம் என்று சொல்வது நமக்கு பெருமை என்றால் அதன் தலைமுறை நம்முடைய உணவு என்று சொல்வது அடையாளப்படும். ஒரு சீவோட்டருடைய கருத்து வெளியிட்டான். அதுல எழுதிருந்தா பாருங்க, சும்மா அருமையா 63% Hindus of Tamil Nadu are regularly taken going. இந்தியாவிலேயே அதிகபட்ச கோயில் உள்ள மாநிலம், இந்தியாவிலேயே அதிகபட்சமாக சரியா கோயிலுக்கு போறோம். இந்த மாதிரி அழகா தெரியாது, இங்க கோயிலுக்கு போறோம் கரெக்டா போவாங்க. 63% இந்துக்கள் வாரம் தவறாம அல்லது மாதம் தவறாம என்ன கணக்கோ அதைப்படி முறையாக செய்வார்கள். இது அடுத்து சொல்றதாக முறையாக செல்லக்கூடியவர்கள் இந்தியாவிலேயே அதிகபட்சம் உள்ளவர்கள், அதிகபட்சமாக முறையா கோயிலுக்கு போய் ஈடுபடுத்தக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் but still they are okay with their Muslim neighbors. அவர்கள் தங்களுடைய இஸ்லாமியர்களை ஒருங்கிணைந்து ஒற்றுமையோடும் சகோதரத்துவத்தோடு சமத்துவத்தோடு வாழ்வது. கோயிலுக்கு போறது சிறப்பில்லை, அப்படி கோயிலுக்கு போறது எந்த காலத்திலும் ரெகுலர்லி பீஸ் அவன் மாற்றத்துக்குள்ள எனக்கு இல்லை, அவன் கோயிலுக்கு போற என்று சமத்துவத்தோடும் சகோதரத்துவத்தோடும் வாழக்கூடிய ஒரு மாநிலம் முஸ்லிமா முஸ்லிம்கள் எழுகிறது அப்படின்னு கேட்டு ராஜேந்திர பாலாஜி சிறப்பு முஸ்லிம் எழுதிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ற ராஜேந்திர பாலாஜி வச்சிருக்கிற அந்த கட்சியினால இந்த சமத்துவம் நிகழ்கின்றாரு. இஸ்லாமியர்களை உங்களுக்கு ஒன்றென்றார் என்றைக்கும் இந்த ஸ்டாலின் நிற்பார் என்று சொல்கின்ற அந்த திமுக தான் சிறப்பு இல்லை. ஏன்னா எனக்கு நல்ல போராட்டம் இங்க வந்திருக்க,
புதுப்பேட்டை போயிருக்கிறேன் இந்த பக்கத்துல அந்த டைம்ல. அப்ப தொடர்ந்து வந்தது நம்மளால கலந்துகிறது ஒரு கதை. ஒரு எதிர்கட்சி தலைவராக மன்னாரப்பட்டியில் நடந்த ஷாஹின்பாக் போராட்டத்திலே கலந்து கொண்டார். அப்போது எதிர்கட்சி தலைவர், இன்றைய நம்முடைய அறிவியல் தமிழக முதல்வர், அன்றைக்கு தலைவர் ஒரு வாக்குறுதி இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமையும். அப்படி அமையுமானால் சிஏஏ எல்பிஆர் என்ஆர்சிக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றார். நிறைவேற்றி காட்டிய அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே முஸ்லிம்களுக்கு என்று ஒரு அரண். இஸ்லாமியர்கள் எதுவும் செய்துவிட முடியவில்லை, இஸ்லாமியர்களுக்கு எதிராக கருத்துக்களை செய்துவிட முடியவில்லை என்று பாரதிய கட்சியும் அதிமுகவும் மிக கடுமையாக போராடுவதற்கான காரணம், மிக மோசமான ஆயுள் மதிப்புவதற்கான ஒற்றை காரணம் என்றால், இப்படிப்பட்ட ஒரு தமிழகத்தின் முதல்வர் நமக்கு இங்கே ஆட்சியில் இருக்கிறாரே என்கின்ற வேதனைதான் இவர்களை ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிறது. எனவேதான் வாக்கு திருட்டுக்கு எதிராக இங்கிருந்து தமிழக முதல்வர் வந்து போனார். மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை வருகை என்று வரவேற்கிறேன். அப்ப சிஏஏ மட்டுமல்ல, இப்ப வக்ஃபு திருத்த சட்டம் வந்தது. எனக்கு தெரிய இந்தியாவில் வக்ஃபு மொத்தம் டோட்டல் ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஏஏ வரும்போது இவர் சிஎம் இருந்தார் உத்தவ் தாக்கரே. உத்தவ் தாக்கரே என்ன செய்தாருன்னா, இஸ்லாமியர்களை மட்டும் அழைத்து வைத்து சொன்னாரு, நான் சிஎம் ஆகும்போது கோல் பண்ண வேண்டியதில்லை, நீங்க போராட்டம் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு அவர் அப்படி ஒரு நல்ல வீடர். ஆனா அவங்க பேசுறப்ப வேற பேசு, அவங்க அப்பா வேற பேசு, ஆனா அவர் வேற மாதிரி மாறி வந்துட்டார். அப்ப அவர் அப்படி சொன்னார். ஆனால் அதிகாரப்பூர்வமாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி, அது மட்டுமல்ல வக்ஃபு திருத்த சட்டம் வந்தபோது இஸ்லாமியர்களுடைய இப்படி 1000 சொத்துக்கள் சிறப்பு. அதனால யாரும் அதெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு அடையாளம் என்று இஸ்லாமியர்கள் பயந்தபோது ஒட்டுமொத்த சட்டமன்றத்தையே போராட்ட குழுவாக மாற்றி யாரும் நடக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட்ட நோக்கங்களை சட்டமன்றத்தில் போட்டு காட்டுவதற்கு சொன்னால் இது வேளாண் மிக அற்புதமான விஷயம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் முஸ்லிம் சிறைவாசிகள் விடுதலை, நீண்ட கால இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை. என்னை பொறுத்தவரை நான் கல்லூரி காலம் படித்து முடித்த காலத்தில் இருந்து தொடர்ந்து கடமை எனக்கு அந்த சிறைவாசிகளுடைய பேரு, அவங்க வீடு முழுவதும் தெரியும். அந்த அளவுக்கு எனக்கு அதுல வந்து நம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும். அவ்வளவு முக்கியமான உண்மையான பிரச்சனை எனக்கு நினைவு இருக்கிறது. அவங்க எல்லாம் கேட்டு பயங்கரமா கேட்டு நல்லா இருந்துச்சு. அப்ப யாராவது போனாங்க, நம்ம வந்து திமுக ஓட்டு போடணும், இந்தியா கூட்டணி ஓட்டு போடணும், இல்ல அதான் ஏன் போடணும், இல்ல நல்லா சொன்னாங்க விஷயங்கள் என்ன சொன்னாங்கன்னு தெரியல இல்லையா. அதனால ஒவ்வொரு சிறைவாசிகளுடைய விஷயம் எனக்கு தெரியும். அவங்க குடும்ப பின்னணி, அந்த சட்ட ரீதியாக அவங்களுடைய வழக்கு விஷயங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறேன். பிகாஸ் ஐ ஹேவ் சம் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இன் யூஏபி என்ஐஏ கேசஸ்லாம் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்டா பண்ணிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். சில வழக்குகள் அப்பியர் ஆயிருக்கேன். அப்படி பார்க்கும்போது நல்ல நினைவுக்கு அதிமுக ஆட்சி காலகட்டத்திலிருந்து எனக்கு விவரங்கள் போராடிட்டு வரும். நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போதைய அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய ஜெயக்குமார் இருக்கார் இல்லையா, ஒரு மரியாதை நல்ல பேசணும் சார். நான் இன்னொரு வீடோட போனேன். அப்பா அவர் பேசுறப்ப சொன்னாரு, ரெஸ்பெக்ட் பண்ணாரு, அந்த கருத்தை உருவாக்கிட்டாரு. அப்பா ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த சிறைவாசி முஸ்லிம் சிறைவாசி விடுதலைங்கிறது நியூஸ் செய்தியாங்க. தப்பா சொல்ல, இப்போ தப்பா சொல்லுங்க, அவர் சொல்ல செய்தியை சொல்றாங்க. அத
அந்த செய்தி ஆகுது அப்ப பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் வேதனையாகவும் இருந்தது. இப்படி சொன்னாரு அப்படின்னு. பின்னர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வந்தது 4 வருஷத்துக்கு முன்னால. அப்போது சில மேடைகளில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, கிருஷ்ணகிரியில திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அவர்கள் இருக்கிறார். திப்பு சுல்தான் பேரவை வந்து நான் தொடர்ந்து கலந்து கொண்டு உரை எழுதுவேன். எல்லா வருஷமும் சீஃப் கெஸ்ட் வேற வேற மாறுவாங்க, உரை நான் கரெக்டா எப்பவுமே போவேன். ஒரு நாள் டாக்டர் செல்வகுமார் இருப்பாரு, ஒரு நாள் எம்எல்ஏ இருப்பாங்க, ஒரு நாள் இப்ப இருக்கிற எம்பி இருப்பாரு, கோபிநாத் இருப்பாரு, மாறுவாங்க. இப்ப வந்து நம்ம ஒசூர் தொகுதி எம்எல்ஏ இந்த வருஷம் போவோம். அந்த மெயின் சீஃப் கெஸ்ட் பொலிட்டிக்கல் சீஃப் கெஸ்ட் மாற்றி இருப்பாங்க. பேசுற சீஃப் கெஸ்ட் நான் வந்து எல்லா வருஷமும் போயிட்டேன். அப்ப போய் நான் சொன்னேன், எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. எங்களுக்கு இந்த முஸ்லிம் சிறைவாசிகள் விஷயத்தை வந்து பேசணும் போது நான் பேசிய அல்லது கொடுத்த அழுத்தம் மேபி அவர்கள் சங்கத்தை கூட கொடுத்திருக்காங்க. அப்ப இருந்த திமுக மாவட்ட கழக செயலாளர். அதன் பிறகு சேலத்தில் ஒரு குருக்கூட்டத்திலே சேலம் மாவட்டத்தில் பொருளாளராக உற்சாகம் இருக்கிறார் திமுக. அது எந்த கிழக்கு அது தெரியல, ஒரு பொருளாளர். அப்போது நான் பேசும்போது சொன்னேன், முத்தவர் இந்த தலைவர் இந்த உலகை விட்டு பிரிந்திருக்கிறார். எங்கள் வீடுகளில் ஒருவர் பிரிந்திருப்பதை போன்று அப்படின்னா முஸ்லிம்களுடைய வீடுகள் எல்லாம் நம்ம வீட்டுல ஒரு பெரிய தலைவர் இல்ல போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கவலை நாங்கதான் வேதனையா இருந்தோம். நீங்க மரியாதை முதல்வர்களே எலெக்ஷன் நேரத்துல குணாசர் சந்திரில குணாசர் வந்து நிகழ்ச்சி நடத்துறார் தேர்தல் நேரத்தில். அப்ப சுத்திரிட்டு மாணவர்கள் நம்முடைய இப்போது முதல்வர் அப்ப எதிர்கட்சி முதல்வர் தேர்தல் நடந்துட்டு அப்ப மாணவர்கள் கேள்வி கேட்கிறாங்க, நீங்க ரொம்ப வேதனைப்பட்டு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நீங்க சொன்னீங்க, சொல்றேன், அப்ப நீங்க சொன்னீங்க முதல்வர் அவர்களே, எங்க தந்தை இறந்து விட்டார், அவருக்கு அந்த பீச் பக்கத்துல வந்து இடம் கேட்டோம், எடப்பாடி மறுத்துட்டாரு. அப்ப நீதிமன்றம் போனோம், ஐயோ நீதிமன்றம் வருவாங்க தெரியுங்க அப்படிங்கிற வேலைகள் இருந்தோம். அப்படி இருக்கும்போது நல்ல வேலையாக நீதிமன்றம் வந்து எங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்துருச்சு, அனுமதி கொடுத்துருச்சு. இதெல்லாம் என்ன பண்ணிருக்கணும்னு தெரியல என்று இப்படி கைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் கலந்துங்கள். நான் மேலே சொன்னது கலந்துங்களே, உங்க தந்தையர் இழப்புக்காக ஒரு பிள்ளையாக நீங்க கலந்துங்களே, எங்கள் பிள்ளைகளுக்காகவும் கலந்துங்களே. எங்கள் வீட்டு பிள்ளைகளும் எங்க தந்தை எப்போது வருவார் 10 அவங்க அப்பா சொல்ல விட்டாரு, அவங்க அப்பா 15 சொல்ல விட்டாரு, அவங்க அப்பா 15 சொல்ல விட்டாரு. 22 வருஷமா போகுது. அந்த பாலத்தை எங்கள் பிள்ளைகள் பேசுவதையும் இந்த தந்தைக்காக பழகுகிற ஒரு பிள்ளையாக கலந்து என்பவர்களே, எங்கள் பிள்ளைகளுக்காக பழகுகிறேன் என்று நான் பேசியது அங்கிருந்தவர்கள் அனைவரும் அழுதார்கள். நானும் அழுதேன், அங்கிருந்தவரும் அழுதார்கள். ஆனால் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக ஒருத்தர் வேலைப்பட்டார். ஆனால் மக்களின் குமரர்களை முன்னே கேட்கும் ஒரு தமிழக மக்களை பெற்ற இந்த மாநில அரசு அத்தனை விஷயங்களும் ஒரே அரசு தமிழகத்தின் திராவிட முன்னேற்ற கழக அரசு. முழு விடுதலைக்கு காத்திருக்கிறோம், ஆனா யாரும் சிறையில் இல்லை. யாருக்கு வாழ்க்கைக்கு பகுதியில் முழு விடுதலை சிலருக்கு நிரந்தரம் அன்றைக்கு பேசுகிறவர்கள் நடக்கவில்லை. எங்கோ நேரம் நின்று கொண்டு குமரும் கவனம் ஒரு இஸ்லாமியின் கவலை கூட தன்னுடைய கால்களால் கேட்கக்கூடிய ஒரு புறமிக்க முஸ்லிம் சமூகத்தினுடைய உயிர்வாழ் புத்துவினை இந்தியாவின் முதல்வர் போல நம்முடைய இந்த தமிழக சமூகம் முஸ்லிம் சமூகமாக ஒரு மாற்றம் படித்த ஓய்வுகளாக ஐ நெவர் எக்ஸாமினேட் அதிகப்படுத்தி பேசுவதனுடைய வழக்கம் இல்லை, அது குறையும் அல்ல, நடந்திருப்பதை மட்டும் சொல்கிறேன். பீகாரில் நான் எதை கண்டேனோ அதை சொல்கிறேன். ஏனென்றால் ஒரு தலைவர் என்பவர் உணவளிப்பதில் தாயாக இருக்க வேண்டும், உணவை தருவதில் தந்தையாக இருக்க வேண்டும், உயர்வு தருவதில் குருவாக இருக்க வேண்டும், உணர்வுவதிலும் உயிர் காப்பதிலும் ஒரு தலைவராக இருக்க வேண்டும். இந்த அத்தனை தகுதிகளையும் படைத்த ஒரே முதல்வராக தமிழகத்தின் முதல்வர் நம்மளும் என்ற பிள்ளைகள் இருக்கிறார் என்பது ஸ்டாட்டிஸ்டிக்கலி ப்ரூவன். ஏனென்றால் உணவளிப்பதில் தாயாக இருக்க வேண்டும் என்றால்
நம்முடைய தமிழக முதல்வருடைய மதிய உணவு திட்டம். படிக்க செல்லும் மாணவர்களுக்கு பிரைமரி ஸ்கூல் அக்ராஸ் படிக்க செல்லும் மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை தரக்கூடிய ஒரு உன்னதமான திட்டம். உரிமை தொகைக்கு தந்தையாக இருக்க வேண்டும் என்றால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று பெண்களுக்கு உரிமை தரக்கூடிய ஒரு இடத்துல ஒரு தந்தையாக இருந்து மகளிருக்கான உரிமை தொகையை தருகிறார்கள். இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு குரோப்பை படிங்க இன்டர்நெட்ல போட்டு செக் பண்ணி அவன் சொல்லுவான் 1.15 கோடி பெண்கள் இந்தியாவிலேயே தாராள சிந்தித்து ஒரு மாநிலத்தில் ஒரு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நேற்றைய சொல்றமாக முடிந்து கொண்டோம். 1,15,00,000 பெண்களுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய ஒற்றை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அதே போல உரிமை பயணம் எங்க ஸ்டேட்ல இருக்கு, காங்கிரஸ் ரூல் கர்நாடகாவில் இருக்கு, பெருமையான விஷயம். இங்க வந்திருக்கிறாங்க. ஆனா அதுலயும் தமிழ்நாட்டுல நமக்கு பெருமை என்ன தெரியுமா? யாரும் தெரியுமா? இதே ஸ்கீம் உரிமை பயணம் விடியல் பயணம். விடியல் பயணம் எங்க இருக்கு? கர்நாடகாவில் இருக்கு. நம்ம கவர்மெண்ட் வந்த பிறகு இதே நம்ம ஸ்கீம் தானே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனா ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, எங்க கவர்மெண்ட் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் ஆதார் கார்டு காட்டணும். அவங்க கர்நாடகாவின் பெண்ணாக இருக்க வேண்டும். ஆனால் தமிழகத்தில் நீங்கள் விடியல் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வெறும் பெண்ணாக இருந்தால் போதும். அது எந்த அளவுக்கு பெண்ணாக இருந்தாலும் போதும், பரவாயில்ல, நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் போதும். இவ்வளவு பெரிய புரட்சிகரமான சாதனையை செய்த ஒரு மண்ணில் பெருமை மிகுந்த முதல்வரோடு பயணித்து அந்த பெருமை மிகுந்த முதல்வரோடு கண்ணியம் மிகுந்த அந்த முதல்வரோடு பீகார் மண்ணுக்கு சென்று ஒத்த வார்த்தை உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு என்ன பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இல்ல ஒரு பெரிய நம்ம சீமான் பேசுற மாதிரி அதுவா இல்ல தனக்கு தானே சொல்லிட்டு மாறுறாரு விஜய், நான் எதிர்க்க மாதிரியா பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவரே எதிர்க்க மாதிரியா பேசுறாரு. அது மாதிரி ஒரு பெரிய கவிதையா ஒண்ணுமே இல்லை. நீங்க நல்லா கவனிக்கணும். ஒண்ணு சொல்றாரு, உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு 2000 கிலோமீட்டர் நான் வந்திருக்கிறேன். நான் கவலை பார்க்கும்போது முடிவு பண்ணிட்டேன். மேலே அட்டன் பண்ற நமக்கு தெரியல, இந்த வேலை இருக்கு, வேலை தெரியல, அவங்க ரிசீவ் பண்றாங்க. அப்படியே சும்மா அப்படியே ஆயப்படுத்திக்கிறேன். என்ன சொல்றாரு, சீக்கிரம் சொல்லி தராங்க மக்கள் என்ன சொல்றாங்க. आप सबको देखने के लिए मैं 2000 किलोमीटर पार करके आया हूं சொன்னதா மக்கள் அன்பு பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்ப்பதற்கு 2000 கிலோமீட்டர் கடந்து நான் வந்திருக்கிறேன் என்று எங்கள் உறவுகளை பார்த்து சொல்லுவார் மக்களே என்று சொன்னவன் அவருடைய உள்ளத்திலே நமக்கு உறவுகள் முதல்வர் இருக்கிறார், நமக்கு உறவுகள் முதல்வர் வந்திருக்கிறார், இவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வந்திருக்கிறார். நமக்கு எதிராக ஒரு ஆயுதத்திலே தன்னிலே கையாண்டால் அவரை தேச பாதுகாப்பு சட்டத்தில் அடக்கி நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு முதல்வர் வந்திருக்கிறார் என்பதை பீகார் மக்கள் நம்முடைய ஆர்வத்தின் மூலமாக எழுச்சி மூலமாக வரவேற்றார். இதான் வரலாறு. அதுக்கப்புறம் ஹிஸ்டரி அவ்வளவுதான். அந்த ஒருத்தர் எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு அப்பா. ஏன்னா ஒரு தலைவர் யாராவது பேசுறாங்க, அவரு சொல்றாங்க இல்லையா, அவங்க பேசி அதை நம்ம ரிசீவ் பண்ணி சொல்ற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. இட்ஸ் எவிடென்ட் the people were ready to welcome our chief minister. Our chief minister is not only famous inside Tamil Nadu, he is a prime India star, he is a national figure. ஒட்டுமொத்த தேசம் எதிர்பார்க்கும் ஒரு மிகப்பெரும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நம்முடைய உதவியின் கரத்தை பிடித்து ஒரு அண்ணனின் கரத்தை பிடித்து அழைத்துச் செல்வதை போல அழைத்து சென்று ஒரு மிகப்பெரிய வாக்கு அதிகார யாத்திரையில் கலந்து கொண்டு நரேந்திர மோடியின் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வாக்கு திட்டத்திற்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான பொதுக்கூட்டத்தை உரைநிறுத்தி அந்த மக்கள் ரிசீவ் பண்ற காட்சி இடம்பெற்றது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. எனவே ஒரு தலைவர் உணவளிப்பது தாயாகவும் உரிமை கொள்வதில் தந்தையாகவும் உணர்வு தருவதில் உயர்வு தருவதில் குருவாகவும் அப்படிதான் புதுமைப்பெண் திட்டத்தை கொண்டு வருகிறது தமிழக அரசு. புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக ஹையர் எஜுகேஷன் யாரும் எனக்கு இந்தியாவில் இப்படியாக பண்ண முடியாது. லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பெண்கள் பேர்ல பண்ணலாம். பெண்கள் பேர்ல லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். லேண்ட் ரெஜிஸ்டர் பண்றது பெண்கள் பேர்ல இருந்துச்சுன்னா 1% கன்செஷன். 1% கன்செஷன். எங்க போய்
இதெல்லாம் மறைப்பதற்குத்தான் இந்த ஃபால்ஸ் மீடியா, ஃபேக் மீடியா பக்கம் ஒரு பக்கம் என்ன சொல்றேன், நம்முடைய துணை முதல்வர் பேசாத பேச்சு பேசுவதற்கு இந்தியாவுக்கு வழக்கு என்ன தகுதி இருக்கிறது சார்ந்தது. நான் சொல்கிறேன், ஒருவருக்கு பிள்ளையாக பிறப்பது எப்படி ஒருவருக்கு பிள்ளையாக பிறப்பதே ஒருவருக்கு தகுதியாக ஆகாதோ அது போலத்தான் ஒருவருக்கு பிள்ளையாக பிறப்பதே அவருக்கான தகுதி இழப்பதற்குமாக. அப்ப என்ன செய்யணும்? உழைக்கணும். என்றால் இருக்கு குடும்ப ஆட்சி என்று கேட்கின்ற நடிகர் விஜயை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இந்தியாவுக்கு அவருடைய ஒற்றை பேச்சுக்காக இந்தியாவுக்கு வளர்த்துவார்கள் ஒரு தலைவர் அப்படின்னா நீ வாங்கி ஒரு இடமா போய் இறங்கி பார்க்கணும். ஃபால்ஸ் மீடியா எப்படி ப்ரொபகேட் பண்றான்? இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் பெண்கள் பெயரில் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 1% ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கன்செஷன் உள்ள ஒற்றை மாநிலம் தமிழ்நாடு என்பதை நீங்கள் மனதில். அதே போல அன்பு கரங்கள் திட்டம் செப்டம்பர் 2025 நிறுவப்பட்ட திட்டம். அதிலே ஆர்ப்பனாக இருக்கக்கூடிய, அனாதைகளாக இருக்கக்கூடிய அல்லது ஆபத்தான சூழலில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுடைய கல்வி இடைப்பட்டு விடாமல் அவருடைய கல்வியை தொடர்வதற்கு அன்பு கரங்கள் திட்டங்களை தந்த உணர்வு தருவதிலே ஒரு குருவாக, உயர்வை தருவதில் ஒரு குருவாக நம்முடைய தமிழக முதல்வர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே உயர்வு தருவதிலே, உணர்வூட்டுவதிலும் உயிர் காப்பதிலும் ஒரு தலைவராக நம்முடைய தமிழக முதல்வர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இப்படி அத்தனை பக்குவம் கொண்ட ஒரு தலைவர் என்பதனால்தான் அந்த தலைவர் வாக்கு திருட்டுக்கு எதிரான ஒரு நிகழ்வை கலந்து. நீங்க பாருங்க, ஆல்ரெடி எல்லா ஸ்டேட்களும் சிஎம்ஸ் நிறைய சிஎம்ஸ் போயிட்டாங்க, எங்க காங்கிரஸ் சிஎம்ஸ் நிறைய பேர் போயிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு குரல் ஒலிக்கிறது என்பது இந்த வாக்கு திருட்டில் ஈடுபட்ட ஞானேஷ்குமார் போன்றவர்கள் வாக்கு திருட்டின் மூலம் எனக்கு என்ன புரியல அப்படின்னா, இந்த வாக்கு திருட்டு அம்பலப்படுத்தப்பட்டவர்கள் ஆட்டுக்கு திருப்பி மக்கள் தான் போயிடுச்சு. அமித்ஷா பேசுற பீகாரில் ராகுல் காந்தி தொடர்ந்து போறாரு. அவருக்கு மக்களுக்கு யாருக்கு தெரியும் அவர் என்ன பண்றாருன்னு புரியுமா அப்படின்னு தெரியாது. டோட்டல் பப்ளிக் சொல்றான் வாக்கு திருட்டு அப்படின்னு கேட்டாங்க. யாருக்கும் தெரியாது மழையை சொல்லிட்டேன், அதனால சொன்னதுக்காகவாது சொல்லாம இருந்திருக்கலாம். சொல்றான் மக்கள்கிட்ட போயிடுச்சு. அப்ப இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் திட்டமிட்டு தங்களுடைய பிஎல்எஸ் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ பூத் லெவல் ஆபீசர் செய்ய வேண்டியது, அரசின் அலுவலகம் செய்ய வேண்டியது நம்முடைய கட்சியாளர்கள் உள்ளே அனுப்பி கலக்கச்சிதமாக வாக்களிக்காதவர்களை நீக்கி இருக்கிறார்கள். என்னதான் உச்சநீதிமன்றம் 1000 கட்டளைகளை போட்டு மிகப்பெரிய எல்லாரையும் பேரை பட்டியல் போட்டு வைக்கணும் என்று சொல்லி இருந்தாலும் அதை இன்னை வரைக்கும் தீவிரம் பிடித்த தெனாவத்தை பிடித்த எலெக்ஷன் கமிஷன் 65 லட்சம் பேர் கேட்டால் அப்ராக்சிமேட்டான கணக்கு 65 லட்சம் இல்லவே இல்லை. உச்சநீதிமன்றம் சென்றும் ஒரு தீர்வு பெற முடியாத ஒரு விஷயமாக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் மேற்கொண்டு நாம் அடிக்கடி சொல்வதுண்டு, பாரதிய ஜனதா கட்சியை தேசிய அளவில் எதிர்ப்பதற்கு எங்களுடைய ஒரே தீர்வு காங்கிரஸ். ஆனால் RSS சித்தாந்தத்திற்கு மாற்று மருந்து இந்த இந்தியா விருதம் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான். அதுக்கு ஒரு மாற்று மருந்து இருக்குது, இதை மாற்ற முடியும். ஏற்படுத்திக்கிறார் 200 ரூபாய் ஊற்றி ஆகணும். இதுவரைக்கும் நான் இருக்கிற கட்சியில நான் பைசா வாங்கினேன். இதுல திமுக வந்து எல்லாரும் 200 ரூபாய் கிரெடிட் பண்ணுமா சொல்றாங்க. பணம் வாங்கிட்டு பேசுறான், பதவிக்காக பேசுறான். இது ஒரு சித்தாந்த போர். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்தார், இது ஒரு சித்தாந்த போர். From now onwards, it is not going to be BJP versus Congress. From now onwards, it is going to be Congress versus RSS. இது ஒரு சித்தாந்த போர். இந்த தேசத்தை மதவெறியாக பின்னாடி, இந்த தேசத்தை ஜாதியாக பின்னாடி, இந்த தேசத்தை பிரிவுகளாக மாற்றி வைத்திருக்கக்கூடிய RSS என்னுடைய கடைசி மூச்சு உள்ளவர்கள் எதிர்ப்பேன் என்று சொன்ன தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு என்னுடைய சித்தாந்த ரீதியாக அரசியல் ரீதியாக நாம் அண்ணனாக ஏற்றுக்கொண்ட எங்களுடைய அண்ணன் என்று என்னுடைய தலைவர் ராகுல் காந்தியால் பாராட்டப்பட்ட நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களோடு இந்த சித்தாந்த போரில் அநீதிகளுக்கு எதிராக அக்கிரமங்களுக்கு எதிராக உறுதியாக இருக்கிறோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உங்க சகோதரர் வருண் காந்தி, உங்க சகோதரன் வருண் காந்தி திரும்ப காங்கிரஸ் வர மாதிரி தெரியுது.
ராகுல் அவர் கேட்கிறார், உங்க சகோதரர் வருண் காந்தி, யுவர் பிரதர் வருண் காந்தி இஸ் லைக்லி டு ஜாயின் காங்கிரஸ், will you welcome and accept him? பத்திரிகையாளர், அவரை நீங்க வெல்கம் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? உறவுக்காரர்கள் தம்பி முறை வேணும் வருண் காந்தி. தலைவர் ராகுல் காந்தி சொன்னார், வருண் காந்தி இஸ் someone who affiliates RSS. வருண் காந்தி RSS ஆதரிக்கக்கூடியவர். அவர் கட்சி ரீதியாக என்னுடைய கட்சிக்கு வருவதாக இருந்தால், ஆனால் வருண் காந்தி is someone who affiliates RSS. There is no case of someone who affiliates RSS in Congress. நான் ஒரு RSS அறிஞர்களோ அவருக்கு காங்கிரஸ் என்று சொன்னார். அதே போலத்தான் அந்த காலத்தில் உடனே தமிழில் பேசுவது ஏழை அற்புதமான வீடியோ. ஸ்கூல் அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பள்ளிக்கூடங்களும் பகுத்தறிவு கல்விகள் மட்டுமே கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். இந்த சூப்பர்ஸ்டிஷன்ஸ் அறிவியலுக்கு எதிராக புகட்டப்படும் எந்த கல்விக்கும் தமிழகத்தில் இடமில்லை. அப்படினால் அறிவுக்கு எதிராக அறிவியலுக்கு எதிராக தமிழகத்திலே பள்ளிக்கூடங்களில் செயல்படுகிறார்களோ இந்த அரசாங்க வேலையை பார்த்தார்கள். அவர்கள் இருபத்தி அரசு என்று ஒட்டுமொத்த இந்தியாவில் அறிவிப்பவர்களாக சொல்லக்கூடிய ஒற்றை அரசாக நம்முடைய தமிழகம் தேர்வு இருக்கிறார். அது வரலாம். எனவே இந்த காலகட்டத்தில் தேசிய அளவிலே நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி, மாநில அளவிலே நம்முடைய முதல்வர், இந்த இரு சக்திகளையும் பெற்ற ஒரு அற்புதமான காலகட்டத்தில் வாழ்வதற்கு பெருமை வருகிறேன். அந்த இரு தலைவர்களுக்கு முன்னால் ஏதோ ஒரு 5 நிமிடம் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து உலகாரம் அடைகிறேன். அந்த வாய்ப்பின் மூலமாக உங்களையும் வந்து சந்தித்து எப்படியெல்லாம் இந்த தேசத்தில் அடிச்சாட்டியங்களை திருட்டுத்தனங்களை பாரதிய ஜனதா கட்சி செய்கிறது என்பதை என்னால் இயன்றவரை அம்பலப்படுத்தியதில் மகிழ்ச்சி அடைகிறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்லாமியர்களுக்கு வேறு சின்னமே தெரியாது என்ற அளவுக்கு எங்க அப்பா சிறப்பாக எப்படி சொன்னாரு, பெயிண்ட்ல வரையக்கூடிய என்ன வரைய போறேன் அப்படின்னு கேட்டாரு. இல்லைங்க உதயசூரியன் வரைய போறேன் அப்படின்னு சொன்னாரு. நீ உதயசூரியன் வரையறா இருந்தா அதை மட்டும் நான் அதை பண்றேன் அப்படின்னு தந்தையா சொன்னார். அன்றைக்கு இந்த சிந்தனையில் நீண்ட சின்னம் தான் உதயசூரிய சின்னம். இந்த இஸ்லாமியர்கள் அன்றைக்கு உத்தரவில் இருந்த கலைஞர் என்ன செய்தார் என்பது என் போன்ற சிறுவர்களுக்கு தெரியாது. நாங்கள் பார்த்தவரை அது எங்களுடைய சிஐஏ சட்டமாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு சட்டமாக இருந்தாலும் சரி, கட்டாய பண்ணி திருமண சட்டமாக இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, இப்போதும் சமூகத்திலே இடைப்பட்டிருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் செல்வாக்கு நிறைவேற்றதாக இருந்தாலும் சரி, அத்தனையும் வந்திருக்கிறோம். ஏன்னா ஒரு முக்கியமான சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் குவைத்திலே சென்றிருந்த போது மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் வந்திருந்தார், சேர்த்திருக்கிறார். அங்கேயும் சொன்னேன், அந்த சேலம் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி பேராசிரியர் இருக்கும்போது சொன்னேன். அப்போதே அந்த அரங்கத்தில் இருந்த குவைத்தில் பணிபுரியக்கூடிய எக்ஸ்பர்ட் தமிழ் சொன்னார். அப்ப அவர்கிட்ட சொன்னேன், அப்ப எனக்கு பின்னால் உரையாற்றிய மரியாதைக்குரிய எம்எல்ஏ பேராசிரியர் அவர்கள் சொன்னார், கமிஷன் அறிக்கை, அது ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் கமிஷன் ஒன்று போட்டிருந்தாங்க சிவகாசி விடுதலை பற்றி. அந்த கமிஷன் அறிக்கை தயார் செய்வதற்கு அனுப்பி இருக்கிறார்கள். அது அனுப்பப்பட்ட அந்த தயார் செய்வதற்கு ஆரம்பத்திலே அந்த ஜட்ஜி உடம்பு முடியாம ஜஸ்டிஸுக்கு இப்ப சீராக வந்துட்டாரு. நான் முதல்வர், அவன் பேராசிரியர் சொன்னது போயிட்டு, நான் முதல்வரை சந்திக்க சென்றேன். பாருங்க, ஒரு சமுதாயத்திலிருந்து ஒரு தலைவர் என்ன கோரிக்கையை கொண்டு வருகிறார். நான் முதல்வர் சந்திக்க போனேன். என்னை பார்த்தது முதல்வர் சொன்னார், ப்ரொஃபசர் நீங்க என்ன சொல்ல வருவீங்கன்னு எனக்கு தெரியும், அது பரிசீலனை இருக்கு, இந்த அரசு அதை செய்யும் என்றார், நிச்சயமாக நடக்கும் என்று நம்புகிறேன் என்று அவர் சொன்னார். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அதை நிறைவேற்றி காட்டின முதல்வராக நம்முடைய முதல்வர் என்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே ஒட்டுமொத்த தேசம் காக்கப்பட வேண்டும் என்றால் நாம் இந்தியா கூட்டணியிலே, குறிப்பாக நம்முடைய திமுகவிலே நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களை ஆதரவில் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த தேசம் காக்கவும், இந்த சுதந்திரம் போற்றவும், இந்த வரலாற்றிலே நாம் சரியான பக்கத்தில் இடம்பெறவும், to secure a proper and right place in the right part of the history, we must support BNP and the India Alliance என்று கூறி வாக்களிக்க நன்றி. நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சகோதரர் முரசொலி அவர்கள் இன்றைக்கு காலையில சென்னையில
பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம். அதை முடிச்சுட்டு எப்படி அதிராமன்றம் கூட்டத்துக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய நகர செயலாளர் போய் எங்களை கொண்டு விட சொன்னார்கள். உடனடியாக விமானத்தை பிடித்து இந்த இல்லத்திற்கு கூட செல்லாமல் நேராக வேட்டி அணியக்கூடியோர் அப்படியே வந்திருக்காரு. எனவே ஒரு மரபல்ல வேண்டாம்னு சொன்னாப்புல இருந்தா கூட ஒரு இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நம்ம ஒரு மக்கள் பிரதிநிதி உரையாற்றுவது நமக்கெல்லாம் பெருமை என்கிற வகையில அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். நகரத்தின் சார்பில் தேர்தல் ஆணையத்தின் முறைகேட்டை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்பில் இருக்கிற பட்டுக்கோட்டைகளுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று உரையாற்ற உரையாற்றி சென்றிருக்கிற மண்டல கழகத்தின் பொறுப்பாளர், கழகத்தினுடைய முதன்மை செயலாளர், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களே, உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, தஞ்சை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் அருமையண்ணன் தலைமையில் அவர்களே, இதை மிக சிறப்பாக உரையாற்றி பீகார் மாநிலத்தின் தமிழ்நாட்டினுடைய நிகழ்வுடைய உரையை ஒளிபரப்ப தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர், மாநில செய்தி தொடர்பாளர், வழக்கறிஞர் தோப்புகளுக்கும் மரியாதைக்குரிய அலி அல் புகாரி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று எனக்கு முறையாக உரையாற்றிய கழகத்தினுடைய மூத்த முன்னோடி குடும்பத்திலே, கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தினை உயரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்வது போல எப்போதும் வேட்கையாக வரும். இன்னைக்கு காலை நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் கூட்டம் நடைபெற்று விமானத்தில் வரும்போது கொஞ்சம் டிராவல்ல பேண்ட கன்வீனியன்டா இருக்குன்னு போட்டுட்டு இருந்தேன். ஆனா நான் அஸ்லாம் அவர்கள் நான் அதிராமட்டத்தில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பெண்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் நினைக்கிறேன். நீங்க நிச்சயமா அவசியம் இந்த கூட்டத்துக்கு வரணும். நேற்றிலிருந்து தொடர்ந்து ஆயுதங்களா அந்த நூற்றுக்கணக்கான அவர் ஆயுதம் அவசியம் கூட்டத்துக்கு வரணும். தொடர்ந்து வற்புறுத்தின காரணமாக நேராக திருச்சி விமான நிலையத்திலிருந்து இந்த பங்கேற்கிற வாய்ப்பு பெற்றேன். நல்ல நிகழ்வு. திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய தலைவர்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாதவர்கள் சிறப்பாக ஆட்சி நடத்துகிற தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தளபதி தலைமையில் அவர் நன்றி வருகிறது. இந்த கழகத்தில் வந்திருக்கிற அனைத்து தாய்மார்களையும் தஞ்சை திருவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் வருகிற வருகை வரவேற்கிறேன். நல்ல அருமையான கருத்து கோவை மாவட்டத்தில் முறையீடுகள் பீகார் தமிழ்நாடு முதல்வர் கேட்டு அவர் நிறைய பேசிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில இந்த எஸ்ஐஆர் நாடாளுமன்றத்துல எப்படி சாதனை நிறைவேற்றத்தை எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணாங்களோ ஒரு 5 முறை சொல்லிட்டு இந்த பீகார் நடந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் கொடுத்தோம். கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களாக நீக்கியிருக்காங்க. 65 வாக்காளர்களை நீங்க நீக்கினது தப்பு. முதல்வருக்கு இந்தியா கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் எல்லாம் குரல் கொடுக்கும். நாடாளுமன்றத்தில் நீங்க எம்பிக்கெல்லாம் போய் குரல் கொடுங்க அப்படின்னு சொல்வதன் அடிப்படையில இன்னைக்கு பல பேர் பேசுறாங்க. நாடாளுமன்றம் ஒரு நாளைக்கு செலவாகுது. ஆனா இந்தியா கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதையும் நடத்த மாட்டேங்கிறாங்க. ஒரு தவறான புரிதல் மக்களுக்கு சொல்றாங்க. நாடாளுமன்றம் நடத்துவதற்கு இந்தியா கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையிலே நாங்கள் ஒத்துழைக்கிறோம். என்ன கேட்கிறோம்? பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கிருக்கீங்க, அதற்கு நாடாளுமன்றத்துல பதிவு செய்யுங்க. ஆளுங்கட்சியான பிஜேபி நீங்க எந்த முகாந்திரத்துல நீங்க நீக்கிருக்கீங்க அதை நாடாளுமன்றத்துல பதிவு செய்யுங்கன்னு கேட்கிறோம். ஆனா அதை பேச மறுக்கிறாங்க. நாடாளுமன்றத்துல நீங்க தான் பேசல எதிர்கட்சி தலைவர் இந்தியா கூட்டணியுடைய நிர்வாகத்தில் எம்பிக்கெல்லாம் எங்கிட்ட நீங்க தப்பு நடந்திருக்கு எங்கிட்ட ஆதாரம் எங்களை பேச விடுங்க. எதிர்த்து இந்தியா கூட்டணி சார்பில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திய அவங்க எங்க பேச விடுங்கன்னு கேட்கிறோம். அதற்கும் பேச போறாங்க. சரி, உள்ள நாடாளுமன்றத்தோட நீதி கேட்கல
வெளியில நாடாளுமன்றத்தினுடைய நிலையாளர்கள் அன்றாடம் போராட்டம் நடத்தணும். இதை தாண்டி தேர்தல் ஆணையத்தை போய் நாங்கள் நிறைவேறுவோம் சொல்லி இந்தியா கூட்டணி சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் தேர்தல் ஆணையத்தை நோக்கி ஊர்வலம் போகிறத நாடாளுமன்றத்தினுடைய நிலையாளர்களுக்கு ஊர்வலமாக புறப்படுறோம். புறப்பட்டு ஒரு 100 அடிபுறமான காவல்துறை போட்டு கைது செய்து அன்றைக்கு எல்லாத்தையும் அவருடைய பாதுகாப்புல வந்தாங்க. கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. எல்லாரும் வந்து பீகார்ல நடக்குது, நம்ம தமிழ்நாட்டில் எல்லா மாநிலத்தையும் அஞ்சு தமிழ்நாட்டில் நடக்கிறதா சொல்லிட்டு இருக்கலாம். எல்லாருடைய தவறு நடந்திருக்குன்னு சொன்னா சின்ன சின்ன தவறு உள்ள புதிய தவறுகளா ஒரே முகவரியில 80 பேர் 100 பேரை சேர்த்துருக்காங்க. இந்த வீடு இருக்குன்னா இந்த வீட்டுல ஒரு முகவரியில 125 வாக்காளர்களை ஒரு வீட்டுல சேர்த்திருக்காங்க. அதை விட ஒரு பெரிய கேவலம் என்னன்னா முதல் வாக்காளரா ஒரு பெண் 18 வயது முதல் வாக்காளரா வாக்காளர் பட்டியல அப்பதான் சேர்ந்திருக்காங்க. அவங்கள செத்த கணக்குல இறந்தவர்கள் பட்டியல காமிக்கிறாங்க. புரியுதா? நீங்க முதல் பீகார்ல வாக்காளர் பட்டியல சிறப்பு திருத்தத்துல பல முறைகள் புரியுங்க. நாடாளுமன்றத்துல பதிவு செய்யுங்கன்னா பதிவு செய்ய மறுக்கிறாங்க. எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பு சொல்ல மறுக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தில் கேட்டாலும் அவங்களும் பதில் சொல்ல மறுக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைவர் கனவு இருக்கிறார். தென்னார் இளைஞர்கள் தலைமையில அவரு, நானு, நம்முடைய தந்தை தமிழ்ச்செல்வன், செல்வ கணபதி, நாமக்கல் மாநில உறுப்பினர் ராஜேஷ்குமார் எல்லாம் தேர்தல் ஆணையத்தை போய் கேட்கிறோம். பீகார்ல பொதுவாக எல்லாருக்கும் சிறுத்தலா சொல்றாங்க. வாக்காளர் அடையாளத்தை அவங்க கையில வச்சிருக்காங்க. ஆதார் கார்டு கையில வச்சிருக்காங்க. இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுது? ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம். ரொம்பவும் முக்கியங்கிற வருஷம் ஆதார் கார்டை செல்போனோட அட்டாச் பண்ணுங்கிறான். ஆதார் கார்டை பேங்க் அக்கௌண்டோட அட்டாச் பண்ணுங்கிறான். ஆதார் கார்டை நம்ம கேஸ் சிலிண்டர்ல அட்டாச் பண்ணுங்கிறான். ஆதார் கார்டை பேன் கார்டோட அட்டாச் பண்ணுங்கிறான். இதுல முக்கியத்துவம் கொடுக்குற அந்த ஆதார் கார்டு பீகாரில் சென்ற வாக்காளருக்கு கையில ஆதார் கார்டு வச்சிருக்காங்க. வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்காங்க. ஆனா அவங்க பெயர் நீக்கப்படுது. இதுக்கு தேர்தல் ஆணையத்தை நாங்க கேட்கிறோம். ஆதார் கார்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆதார் கார்டு கையில வச்சிருக்காங்க பீகார்ல, வாக்காளர் அடையாளத்தை கையில வச்சிருக்காங்க. அவங்களே தேர்தல் பட்டியலில் நீக்கிறீங்கன்னா பதில் சொல்ல மறுக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது வித்தியாசமா நம்ம அதிராமட்டத்தில் இருக்கிறோம். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இங்க வந்து நம்ம குடியேறியிருக்கோம். பக்கத்துல கிராமத்துல இருந்து இந்த ஊர்ல வந்து குடியேறியிருக்கோம். இந்த ஆதார் கார்டு இந்த அட்ரஸ்ல வாங்கிட்டோம். இந்த வாக்காளர் அடையாளத்தை வாங்கிட்டோம். இப்ப ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை ஏற்றுக்க மாட்டோம், உங்களுடைய வாக்காளர் அடையாளத்தை ஏற்றுக்க மாட்டோம், பர்த் சர்டிபிகேட் கொடுக்குறான். நீ இந்த 16 லட்சம் பிறந்து பர்த் சர்டிபிகேட் கொடுக்குறான். எப்படி பர்த் சர்டிபிகேட் கொடுக்க முடியும்? இல்லைன்னா லேண்ட் ஓனர்ஷிப் கொடு. இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நீ வாங்கின நிலத்துல உங்களோட லேண்ட் ஓனர்ஷிப் கொடுன்னு சொல்றான். இதைத்தான் கண்டிக்கிறோம். தேர்தல் ஆணையத்துல இந்திய அரசாங்கத்துக்கு நீங்க துணை போறீங்க, இவ்வளவு தரவு நடக்குது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னாலும் ஒவ்வொரு அரசுக்கு அவர்களும் சாதகமா இருக்காங்க. அதனாலதான் நீதிமன்றத்துல போய் முன்னிட்டு போறோம். கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களுக்கு உரிமையான விஷயம். இதையெல்லாம் தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர்களும் நம்முடைய இந்தியா கூட்டணி இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்களும் அகிலேஷ் யாதவர்களும் திரிணாமுல் காங்கிரஸ் அவர்களும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கிறோம். ஆனால் நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பே அளிக்கப்படுவதில்லை. நாளை 11 மணிக்கு நாடாளுமன்றம் தொடர்ந்துச்சுன்னா நாங்கள் எந்திரிச்சு இந்தியா கூட்டணி சேர்ந்த நாடாளுமன்றத்தில் எந்திரிச்சு பேச வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டோம்னா உடனே அந்த சபாநாயகத்தை அவைய 2 மணிக்கு விட்டு வச்சிருவார். நாங்கெல்லாம் போய் ஒன்றும் கூச்சல் போறது இல்லை. நீங்க வாய்ப்பு கொடுங்க, இல்ல நீங்க பேசுங்க அப்படின்னு கேட்டா அடுத்த செகண்ட் 2 மணி வரை நாடாளுமன்றம் முக்கியம். திரும்ப 2 மணிக்கு போடுவோம் நாடாளுமன்றம். அப்ப நாங்க அமைதியா இருக்கணும். திரும்பி நாடாளுமன்றத்தினுடைய அந்த சபாநாயகர் தலைமையில அனைத்து கட்சி கூட்டம் நடத்துல எல்லாரும் சொல்றாங்க நாங்க நாடாளுமன்றம் நடத்துவதற்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். நீங்க எஸ்ஐஆரை பத்தி ஒரு வார்த்தை பேசுங்க, அதுல எந்த தவறும் நடக்குதுன்னு நாடாளுமன்றத்தில் நீங்க பதிவு செய்யுங்க. இல்லைன்னா எதிர்கட்சிகளுக்கு ஒரு 5 ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி சார்பாக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டா சபாநாயகர் ஒண்ணுமே சொல்லாம மறுத்துள்ளோம். இதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கா இல்லையா? சில பேர் அறிவுஜீவிகள் பேசுறாங்க, செல்போன் பேஸ்புக்ல சில பேர் பதிவு போடுறான். இந்தியா கூட்டணியுடைய நிர்வாகிகள் நாடாளுமன்றத்தை சந்திக்க வைக்கிறாங்க.
நாடாளுமன்றம் நடத்துவதற்கு இந்தியா கூட்டணிக்கு தயாராக இருக்கிறோம். எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து நம்ம நடத்தணும். நாடாளுமன்றத்தில் நடந்து மக்கள் பிரச்சனையை பேசுவோம்னு சொல்றாங்க. ஆனா மக்கள் பிரச்சனை பேசுவதற்கு அவர் தயாராக இல்லை. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுது. இன்னைக்கு இவ்வளவு இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறீங்க. நாடாளுமன்றத்தில் இந்த வக்ஃப் சட்டத்தை பற்றி ஒரே ஒரு நிமிஷம் நாடாளுமன்றத்தில் என்ன நடந்தது, இந்த வக்ஃப் சட்டம் அறிமுகம் பண்ணாங்க. அறிமுகம் பண்ண உடனேயே காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், அகில இந்தியா கூட்டணி அறிமுக நிலையிலே அந்த சட்டத்தை எதிர்த்தாங்க. ஆனால் பிஜேபியை சேர்ந்த அவரோடு சேர்ந்தவர்கள் இல்ல அறிமுக நிலையிலே நீங்க எதிர்க்கிறீங்க, இந்த தேர்தலுக்கு விடுங்க, நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு விடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா இந்தியா கூட்டணிக்கு சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்க கூட்டுக்குழுவே வேண்டாகிறோம், ஏபிசியே வேண்டாகிறோம், இந்த சட்டமே வேண்டாகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, ஏபிசிக்கு விடலாமா விட வேண்டாமான்னு அதுக்கு ஒரு வாக்கெடுப்பு இருக்காங்க. வாக்கெடுப்பு வச்சு திரும்பி ஏபிசிக்கு போடுச்சு. அந்த ஏபிசியில திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர்கள் ராஜா அவர்களும் மாநில தலைவர் அறிஞர் அப்துல்லா அவர்களும் அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுல இருக்காங்க. ஆனா அவர்கள் சொல்கிற வார்த்தை சில நாள் கூட்ட நடந்திருக்கு, ஒரு நாள் கூட எங்களை அங்கேயும் பேச அனுமதிக்கிறது இல்லை, நாடாளுமன்றத்திலே அனுமதிக்கிறது இல்லை, ஏபிசியிலே அனுமதிக்கிறது இல்லை, எங்களுடைய தரப்பு நியாயங்களை சொல்வதற்கு அங்கேயும் அனுமதிக்கணும். ஒரு நாள் அந்த ஏபிசி பக்தருடைய ஏபிசி நடக்குது, எதிர்புறம் வேளாண், நான் வேளாண்ல இருக்கேன் அந்த கமிட்டியில, இரு தரப்புக்கும் நிறைய பெரிய சட்டம் வருது. பார்த்தா திருநாள் காங்கிரஸ் கல்யாணம் நடத்தி கையில ரத்தத்தோடு வெளியில முடியாத பின்னாடி இருக்கிற ராஜா அப்துல்லா அவர் கையை பிடிச்சிட்டு வெளியில வர்றாங்க. நாடாளுமன்றத்திலையும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏபிசிலையும் பேச வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எப்படினாலும் இந்த தரப்பு நியாயத்தை வாக்காளர்கள் சொல்வது சொல்லி ஒருத்தர் கையெழுத்தா மாறி கண்ணாடி எடுத்து ஒரு கையை வச்சு கையில கட்ட முடியும். இப்படிப்பட்ட நிலைதான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நடக்குது. ஏபிசில எந்த வாய்ப்பும் அடையாம அந்த சட்டத்தை நிறைவேற்றாங்க. எப்படி நிறைவேற்றாங்க? இந்திய வரலாற்றிலேயே விடியகால 4:10 அந்த சட்டம் நிறைவேறும். காலையில 12 மணிக்கு நாடாளுமன்றத்தை தொடங்கி 11 மணிக்கு தொடங்கி கேள்வி நேரம் முடிஞ்சு 12 மணிக்கு எல்லா கட்சிகளின் சார்பாக வாய்ப்பு கொடுக்குறாங்க. எல்லாரும் பேசுங்கன்னு சொல்லி வெளியே பேசி எழுத்து இந்தியா கூட்டணி சேர்ந்த நாடாளுமன்ற அனைவருக்கும் இந்த சட்டம் தேவையில்லைன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2:40 மணிக்கு அனைத்து கதவுகளும் சாத்தப்பட்டு அந்த வக்ஃப் சட்டத்தை விடாமல் 4:10 நிறைவேற்றினாங்க. இதுதான் இந்த நாடாளுமன்றத்தில் நடக்குது. இது மட்டும் இல்ல, பல்வேறு அநியாயங்கள் இந்த நாடாளுமன்றத்தின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி, கல்வி நிதி 2500 கோடி ரூபாயை இன்னமும் தராமல் இருக்கிறாங்க. இதை விட பெருமை தென்னிந்தியா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணாலும் பாரதிய ஜனதாவுக்கு காலம் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றாங்க, வட இந்தியாவில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அறிவிக்கிறாங்க. அதுக்கு மக்கள் தொகை கொடுக்கிற காரணத்தை காட்டி தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை கூட்ட மாட்டாங்க. ஆனா யூபி போன்ற மாநிலங்கள்ல மும்மடங்கா ஆக்கிடுவாங்க. நாங்க நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கோம், கிட்டத்தட்ட எங்களுக்கு பின்னாடி 4 ரோ எங்க பெயர் போட்டிருக்கோம், எங்க டிவிஷன் நம்பர் போட்டிருக்கோம். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் போட்டு ஒரு 5 ரோ காலியாக எந்த பேரிலுமே போட்டிருக்க. முதல்ல நாங்க எல்லாம் உள்ள போகும்போது நாடாளுமன்ற நம்ம வீடு அதோட முடிஞ்சிச்சு, அதுக்கு ஆளே இல்லையே, ஏன் 5 ரோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தா 750 பேர் அவர்கள் அமரக்கூடிய ஒரு நாடாளுமன்றத்தின் இருக்கை முன்பே தயார் செய்யப்பட்டது. இதெல்லாம் முன்பே கேட்கிறார். இந்த மாதிரி பல்வேறு கொள்கைகளை இன்றைக்கு முந்தைய அரசாங்கம் தெரிவிக்கிறது. அதை தப்பிக்கக்கூடிய முதல் ஆளாக இன்னைக்கு இந்தியாவிலேயே பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருகிற மக்கள் விரோத போக்கை முதல் குரல் தட்டி கேட்கணும்னா அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் குரல். ஒரு நிதிகளுக்குள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். உள்துறை அமைச்சர் பேசுகிற பொழுது நாடாளுமன்றத்தில் கடைசியாக முடித்தார். உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பேசும்போது சொல்றார், அந்த மாநிலத்தில் காங்கிரஸ் இத்தனை ஆண்டுகள் இருந்துச்சு, அதை நாங்கள் ஆட்சியில் பிடித்தோம், பல்வேறு கட்சிகள் எல்லாம் முடைச்சு அதை சரி பண்ணி ஆட்சியை பிடிச்சோம். அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் நாங்கள் ஆட்சியை பிடித்தோம். 2026 தமிழ்நாட்டிலும் ஆட்சியில் பிடித்தோம்னு அவர்கள் சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரை எழுந்துவதற்கு பதில் சொல்வதற்கு முன்னால்
இந்தியா கூட்டணியுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எழுந்து இந்த மாநிலத்திலும் உங்கள் நாட்டில் வைக்கும் தமிழ்நாட்டில் தங்கள் பெரியார் மகனை உங்கள் நாட்டில் படித்தார் என்று நாடாளுமன்றத்தில் அடைந்து கொடுத்த அந்த ராகுல் காந்தி முறையில் இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டிலே நம்முடைய தலைவர் தலைமையில் அமைந்திருக்கிற இந்த கூட்டணியை நீங்கள் 2026 வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு நாம் சபையில் கொடுப்போம். நன்றி, வணக்கம். பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியவர்களுக்கும் பொதுக்கூட்டம் வெற்றி பெற உழைத்தவர்களுக்கும் இப்போது நமது நகர செயலாளர் நன்றி கூறுவார். நன்றி. அதில் மேற்கு நகர கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையத்தின் முறையீட்டை கண்டித்து சிறப்பாக நடைபெற்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு எங்களின் அழைப்பை கூட்டத்திற்கு தலைமையேற்று சிறப்பாக நடத்தி தந்த முதன்மை செயலாளர், மண்டல பொறுப்பாளர், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம், நகர்பகுதி மற்றும் குடிநீர் வடிகாலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் வரவேற்புரை நிகழ்ச்சியை நிகழ்த்திய மாண்புமிகு பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் காவலா அண்ணாதுரை DSA அவர்களுக்கும் இக்கூட்டத்தில் முன்னிலை வைத்த மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செல்வன் அவர்களுக்கும் தஞ்சை தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் உயர் திரு டி பழனிவேல் அவர்களுக்கும் தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் உயர் திரு சந்திரசேகர் அவர்களுக்கும் மாண்புமிகு தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் சா மோசடி அவர்களுக்கும் மாண்புமிகு பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் என் அசோக்குமார் அவர்களுக்கும் மாநில தணிக்கை குழு உறுப்பினர் உயர் திரு ஏஆர் பாலசுப்ரமணியன் எம்எல்ஏ அவர்களுக்கும் தலைமை செயற்குழு உறுப்பினர் உயர் திரு கலைஞர் கே செல்வம் அவர்களுக்கும் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் உயர் திரு எம்பி காமராஜ் எம்எல்ஏ அவர்களுக்கும் இக்கூட்டத்தில் தேர்தல் ஆணையத்தின் முறைகேடுகளை பீகார் நம்மை தமிழ்நாடு முதல்வருக்கு கிடைத்த எழுச்சி மீது வரவேற்பு என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்ற வழக்கறிஞர் திரு அலீம் அல் புகாரி அவர்களுக்கும் இக்கூட்டத்தில் இசை நிகழ்ச்சி சிறப்புடன் நடத்திய கலை மாமணி இறைவன் குட்டூஸ் அவர்களுக்கும் இக்கூட்டத்தில் சிறப்புடன் பங்கேற்ற தஞ்சை தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய நகர பேரவை கழக செயலாளர்களுக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் நகர பொறுப்புக்குழு உறுப்பினர்களுக்கும் வார்டு கழக தொழிலாளர்களுக்கும் நகரமன்ற உறுப்பினர்களுக்கும் மாவட்டம் மற்றும் சார்பு அணிகளின் அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கும் ஆகியோருக்கும் அதிராம்பட்டினம் நகராட்சி ஆணையர் நகராட்சி அலுவலர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கும் அதிராம்பட்டினம் காவல் ஆய்வாளர் மற்றும் காவல்துறையினர் உளவுத்துறையினர் அணிகளுக்கும் இக்கூட்டம் சிறப்பாக நடத்தி முடித்த பாடுபட்ட விரும்பிய அனைத்து ஜமாத்தார்களுக்கும் அனைத்து கிராம பஞ்சாயத்தாளர்களுக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அனைவருக்கும் பொதுக்கூட்டத்தில் சிறப்பாக நடைபெற காரணமாக கூட்டத்தில் பங்கேற்ற கழக மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் மேலே மற்றும் ஒளிபரப்பு அமைப்பு தந்த அனைத்து அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு தாய்மார்கள் இஸ்லாமிய சமுதாயத்திலே முதலாக இந்த அதிராம்பட்டினம் வரலாறுகளே ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இன்றைக்கு சிறப்பு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நீங்களெல்லாம் நீங்களோடு இணைந்து செயலாற்றுவேன் என்று எனக்கு உறுதியளிக்கும் ஒரு நல்ல நோக்கத்தோடு நாங்களும் உங்களோடு கலந்து எல்லா விஷயங்களையும் இந்த ஊருடைய நன்மைகளை கலந்து ஆலோசித்து நிச்சயமாக அமைச்சர் பெருமக்கள் சொன்னது போல உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்வதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நன்றி 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 என்று சொல்லி விரைவில் வாய்ப்புக்கு நன்றி நன்றி. நான் வர்றேன்.
அதிராமடத்தில் வெளிநாட்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் வெளிநாட்டில் இருக்காங்க. வெளிநாட்டில் உள்ளவங்க வாக்கு வர்றதுக்காக நீங்கள் ஏதாச்சும் பேச்சு செய்யுங்களா? ஓட்டுரிமை இந்தியாவில் சவால் மூலியமாக ஓட்டுரிமை பெறுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் உதவி செய்வீங்களா? வெளிநாட்டில் வாழக்கூடிய நாடாளுமன்றத்தில் ஏன்னா எங்களுக்கு வெளிநாட்டில் உள்ளவங்க ஓட்டுரிமை இருந்தால் தான் எங்களுக்கான உரிமையான இடத்தை பெற முடியும், நாட்டை பெற முடியும். அவர் பிரியாணி போடுறதுல தான் அன்னைக்கு பாவம் ரொம்ப நேரம் வந்து இருந்தாரு. நீ ஒன்றும் ஊர் போன வெளியூரா? எந்த ஊரு? Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.